ஹாய்டா, இன்னைக்கு நீ பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய யூ ஆர் தி மீனிங் ஆஃப் மை லைஃப் டூ பை டூ ஃபைனல் பார்ட்டா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்க, என்னம்மா டே வந்து ஜிம்முக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, சொல்லிட்டு நீ வந்து ரெடி ஆகிட்டு நான் அங்கே கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாங்க. ரெடி ஆகணுமா? எங்கே சொல்கிறாங்க? நான் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிற சரியாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரெடி ஆக டே தான் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு கூட கில்ட்டியாகவும் இருக்குது. சேம் டைம் டே கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் வீட்டில் லோன்லியாக இருக்கிற இருக்கப்போ அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே சார், ஜிம் அழகாக ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஃபைனலி ஜிம் வந்துட்டு 2 பேரும் வந்து டே கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. நீ போனதுக்கு தெரிஞ்சு பண்ணி வா டே கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா ஒரு ப்ரைவசி வில்லா ஹவுஸ். ஜிம் பார்க்க வா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? செம்ம அழகாக இருக்குது. டே சொல்கிறாங்க அழகாக இருக்கா, பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் சொல்கிறாங்க டே ஹாப்பியாக இருக்காங்க. நீ ஹாப்பியாக, நான் ஹாப்பியாக இருப்பேன். வா டே கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பார்த்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. வீடு அழகாக இருக்கா, நான் அழகாக டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. டே ஜிம் பேக் பண்ணுறாங்க. அது விண்டோஸ் ஓப்பனில் இருக்குது. பார்க்க 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த மட்டும் வந்து ஜிம்மில் பேக் பண்ணியிருப்பாங்க. ஜிம் ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பட்டே வந்து ஜிம் பேக்காக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் சேம் பேஷனாக கிஸ் பண்ணுறாங்க. பட்டே பார்க்குறாங்க. லவ் யூடா சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒன்று எப்படி என் கூட பர்மனெண்ட்டாக வச்சுக்கணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஆசையாக இருக்குடா. அதே ஜிம்மில் தூக்கி சுற்றுறாங்க. ஜிம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு அவருக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடு வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? எனக்காகவும் எனக்கு அந்த ப்ரைவசி எனக்கு பயப்படல வெளில போனால், அதனால் இந்த வீடு வந்துட்டு இப்படி வாங்கியிருக்கோம். ஓகேவா? டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்காக ஆமாம், நம்ம ரெண்டு பேருக்காக மட்டும் டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப அழகாக பேச பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் இப்போ நம்ம ஜங்ஷன் பார்க்குறேன். அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க? எனக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. ஜிம் வாங்கி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிம் தான் நெக்ஸ்ட் டைம் என்னங்க ஜம்கா சொல்கிறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாம்மா சொல்கிறாங்க. நம்ம ஸ்கூலுக்கு போகணும் சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு எதுக்கு சொல்கிறாங்க? இப்போ ஜங்ஷன் பார்க்குறேன்டா, எங்களுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒர்க் இருக்குது, என் பேரண்ட் மீட்டிங் இருக்கே சொல்கிறாங்க. டேடா எப்போவுமே இப்படி ரொம்ப மோசம் தெரியும். இப்போ நான் மாறிட்டேன், ரொம்ப மாறிட்டேன். முன்னாடி எவ்வளோ அழகாக பார்த்துப்பேன். 3 பேர் இப்போ மாறிட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ஜங்ஷன் பேச சொல்கிறாங்க. இல்லை மாமா இவர் ரொம்ப மாறிட்டாரு சொல்லிட்டு பேபிஸ் தான் ஜிம்மில் ஜங்கு திட்டுறாங்க. நீ ரொம்ப மாறிட்டாரு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன். அப்படியே தாங்க பிஸ்னஸ் மீட்டிங் சொல்கிறாங்க. மீட்டிங்கே போ அப்படி ஜிம் பேபி அழகிறாங்க. இப்போ ஜிம் தான் சரி ஒன்று நடக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைங்க நம்ம போய் பார்க்க வேணாமா, ஸ்கூலில் போய் பார்க்க வேணாமா, டீச்சர்ஸ் நம்ம கேட்க வேணாமா எப்படி சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜங்க் பார்க்குற ஜஸ்ட் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் தான் சொல்கிறாங்க. என்ன ஜிம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டைம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னாக்கா 2 பேரும் அவ்வளோ அழகாக ரிலேட் போவாங்க. போய்ட்டு அவங்க குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க, குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க, எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா ஜங்க் கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ அவ்வளோதான் சொல்லி ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லைடா புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் தான் ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு கஷ்டமாக இருக்குல்ல, மீட்டிங் இருக்குடா சொல்கிறாங்க. சரி அது மீட்டிங் நீ பாருங்க நான் சொல்கிறேன். ஜிம் போயிடறாங்க. இப்போ பேபிஸ் தான் டேடை வந்து பேட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஸ்கூல் வந்து ஜிம் போய்ட்டு குழந்தைங்க எடுத்து விட்டுறாங்க. நீ போங்க சொல்லிட்டு இப்போ டைம் ஒரு 10 o'clock இப்போ ஜிம் ரெடி இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அதுவா ஸ்கூலுக்கு ரெடி இருக்கா சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அது ஜங்ஷன் இருக்காங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆனால் ஜங்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆஃபீஸில் சொல்கிறாங்க. கேட்டேன் இது மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா நான் வரவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் வருவா நம்ம பிக் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க. வாடா நான் வரேன் சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மும் சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக டே வராங்க. டே வந்து கார் டே ஜிம் பார்க்க டே நேரம் பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. டே பார்க்க யாரும் பார்க்க மாட்டாங்க சொல்லிட்டு நான் ஜிம்மில் பார்த்துட்டு க்ளோஸாக வராங்க. நீங்கள் இருக்கே கொஞ்சம் பொறுமையாக தான் ஏன் ஜிம்னு சொல்கிறாங்க. டே அப்படி இல்லைடா ஜஸ்ட்டு ஹக் பண்ண தோணுதுடா டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு புரியுது அவர் ரொம்ப லவ் வச்சிருக்காரு சொல்லிட்டு இப்போது 2 பர்சன்ட் பார்க்குறாங்க. சார் எனக்கு ஒன்று புரியல சொல்லி என்ன சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்குக் சார் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் மேலே ரொம்ப கேர் வச்சுருப்பாங்க, ரொம்ப லவ் வச்சிருப்பாங்க. நம்மளே நிறைய டைம் பார்த்துருக்கோம். எனக்கு அவங்களோட ஆஃபீஸில் வந்துட்டு நிறைய டைம் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ போயிருக்கோம். இப்போ பார்த்துருக்கேன். ரொம்ப கேர் பண்ணுவார் அவங்க ஒய்ஃபை, யார்ட்டும் விட்டு கொடுக்க மாட்டார். அவ்வளோ லவ் கேர் வச்சிருக்காரு. ஈவன் அவர் லைஃப் அவங்க ஒய்ஃப் தான் சொல்லுவார். அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க ஒய்ஃப் வந்து இன்னொரு பர்சன் கூட இது உண்மை தானே ஆசை கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க எது உண்மை எது போயின்னு தெரியல. ஓகேவா? அவர் மட்டும் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அவங்க ஒய்ஃப் பிள்ளை யார் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் யார்கிட்ட பேசுகிறாங்க பழகுறாங்க, கரண்ட்லேயே அவங்க யாருக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம கரெக்டாக சொல்லணும். ஜஸ்ட் கண்ணால் பார்க்குறது கலர் கேட்குறது உண்மை இருக்காது. ஓகேவா? நம்ம நடத்தியா நம்ம கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. ஓகே ஃபாலோ பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க தெரியாமல் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு 2% ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம டே அனுப்பிச்சுவினேன். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி போகலாமா சார் 2 பேர் காரில் உட்காராங்க. டே பார்க்குறாங்க. என் ஸ்கூல் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் தானே போகிறா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. டீ நம்மளும் அழகாக இருக்கா சரி ஜஸ்ட் ரெடியாக இருக்காமல் நார்மலாக சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை எனக்கு அப்படி தோணலையே ஸ்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக எடுத்து டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இல்லாட்டி எனக்கு ஜங்கையில் ஹெல்ப் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் பேபிஸ் கூட இக்னோர் பண்ணுறாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஸோ ஓகேடா ஒன்றும் இல்லை ஓகேவா டே தான் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜிம்முக்கு 2 பேரும் ஸ்கூலுக்கு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே டே நான் போய்ட்டு வர சொல்கிறேன். நானும் வருவா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா நல்லா தெரியும் சரியா சொல்லி ஜங்கா ஹஸ்பண்ட் தெரியும். இப்போ வந்து ப்ராப்ளம் ஆகிடும் சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி போக சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு போயிட்டு
பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஜங்ஷன் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜங்ஷனும் ஜிம் தான் பேபி இவ்வளோ ஜங்ஷன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஜிம்மில் தான் கேட்டிருக்காங்க டீச்சர் எப்படி படிக்கிறாங்க சொல்கிறாங்க. நல்லா படிக்கிறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வெளில வராங்க. இப்போ நம்ம ஜங்ஷன் பார்க்குறாங்க. அம்மா சொல்லலாம் சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேட்க வாசிட்டாங்க சொல்கிறேம்மா என்ன ஜிம் கேட்குறாங்க. எங்கள் டேடாக்கு நம்ம லவ் இல்லையா சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி கேட்குறா ஜிம் கேட்குறாங்க. இது என் டேடா இப்போ எல்லாத்துக்காக அவாய்ட் பண்ணுறாரு. வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு. ப்ளே பண்ண மாட்டேங்கிறாரு. டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்புறம் அன்றைக்கி வந்து இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வர சொன்னாலும் வர மாட்டேங்கிறாரு. அவருக்கு ஏன் நம்ம பிடிக்கலையா சொல்கிறாங்க. அப்படி இல்லை அதை சொல்கிறாங்க. ஜிம்க்கு மாதிரி ஜங்ஷன் எதாவது சொல்கிறாங்க. ஜங்ஷன் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜங்ஷன் வரா அம்மா சொல்கிறாங்க. என்னடம்மா சொல்கிறாங்க. நான் அவட்ட ஒன்று கேட்கணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நம்ம ஏன் முன்னாடி மாதிரி இல்லை சொல்கிறாங்க. முன்னாடி மாதிரி இல்லை என்னடா சொல்கிறா ஜிம் கேட்குறாங்க. நீனு நான் அப்புறம் அண்ணா அப்பா 4 பேர் டான்ஸ் பண்ணுவோம்ல. பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணுவோம். வீக்கெண்டில் டேடா வெளில கூட்டிகிட்டு போவார். நம்ம கூட ஜாலியாக ஃபன் பண்ணுவார். பீச்சில் போய் ப்ளே பண்ணுவோம்ல. இப்போ நம்ம ஹாப்பியாக வச்சுப்பார்ல. ஷாப்பிங்லாம் கூட்டிகிட்டு போவார். இப்போ ஏன் டேடா வந்து அப்படி இல்லை சொல்கிறாங்க. நீ மாறிட்ட. நீ ஃபோன் பேசிட்டே இருக்கா. பேபி கேட்குது. ஜிம்முக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. அது சொல்கிறாங்க. நீ ஃபோன் பேசுகிற. நீ யார் பேசுகிறா. பேபி கேட்குது. ஜிம்முக்கு ரொம்ப இருக்கா. அப்படி இல்லை தங்கம் சொல்கிறாங்க. சொல்லு ஏன் எல்லாம் மாறிட்டு எனக்கு பழைய மாதிரி வேணும் சொல்லி பேபி கேட்குது. ஜிம் தான் அதெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ல சொல்லி பேபி சொல்லிட்டு உங்களையும் டேடாவையும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. 4 பேர் ஒன்றா இருந்த கூட பேபிஸ் மிஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அவங்க ஹாட்டாக்குது. ஜங்ஷன் சொல்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தெரியுமா. மிஸ் யூ சொல்லி பேபி தான் அப்படி ஜிம்னா மிஸ் டூ சொல்கிறாங்க. ஏன் மம்மன் எடுத்துட்டு மாறிட்டேன். நீ மாறிட்டு டேடா மாறிட்டு அப்படி 2 பேர் அடிக்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் அடிக்கிறான். ஜங்ஷன் அடிக்கிற மம்மாவை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் இல்லை என் குழந்தைக்கு எவ்வளோ போகுது அடிச்சுக்கிட்டு சரியாக சொல்கிறாங்க. மம்மா டேடாட்ட சொல்லு பழைய மாதிரி இருக்க சொல்கிறாங்க. நம்ம பழைய மாதிரி எனக்கு வேணும் சொல்கிறாங்க. சரி நான் சொல்கிறேன் ஓகேவா. அழக்கூடாது ஜங்ஷன் அழக்கூடாது சரியா. ஜிம் தாட்டியே சர்வ் பண்ணுறாங்க. அம்மா லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் தான் பேபியோட பேஸ்ஃபுல்லாக கஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் ஓகேவா. எல்லாம் சரியாயிடும் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக சீக்கிரம் சார் டேடாக்கு ரொம்ப ஒர்க் இருக்குது ஓகேவா. அவர் எப்போ நம்ம லவ் கார் வச்சிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்காரு ஓகே. மற்றபடி அவருக்கு எப்போ லவ் கார் இல்லாமல் இல்லை சரியா ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா அம்மா சொல்கிறாங்க. டேடா போய் பேடில் ஓகே ரொம்ப குண்டா ஓகே அப்படிதான் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க சார் ஒன்றும் இல்லை கிளாஸ் போகிறீங்களா மம்மா போகவா சொல்கிறாங்க. மம்மா அதை சொல்கிறாங்க. நான் போகவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் கேட்கும்போது சரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம் கீழே வராங்க. அவர் ரொம்ப அழகாக பற்றியாக சொல்லிட்டு இருக்கு. இப்போ காரில் உட்காந்துறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்கிறாங்க. நான் சொல்ல தப்பாடுறது முடியல என்ன சொல்கிறாங்க. பேசாமல் இந்த ரிலேஷன்ஷிப் இதில் முடிச்சிட்டோமா கேட்குறாங்க. டே பார்க்குறேன் என்ன கேட்குறாங்க. இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் இதில் முடிச்சு போக மாட்டே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எடுத்து போகலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இல்லை புரியல எதனால் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம்மி உனக்கே தெரியும் நான் 10 years லவ் பண்ணுறேன். கஸ்டடியில் பேர் கொண்டு மூவ் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ நான் வந்து நீ தான் நான் அப்ரோச் பண்ண நீ தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஓகே. நான் தான் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணேன். நீ அப்ரோச் பண்ணேன். 2 பேர் லைஃப் அழகாக போயிட்டுருக்கு. ஹாப்பியாக இருக்கும் அதே சொல்கிறாங்க. ஆனால் டேஸ்ட் பேபி சொல்கிறாங்க. பாரு என்ன ஜங்ஷன் அழுதாங்களா சொல்கிறாங்க. ரொம்ப அழுதாங்க டே எனக்கு ஜங்கா மட்டும் சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறேன் சொல்லிட்டு நான் ஏன் உங்களுக்கு அப்பா வரக்கூடாது சொல்கிறாங்க. டே என்ன பேசுகிற அவங்க ஜங்கோட குழந்தைங்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன எனக்கு வந்துட்டு ஜங்ஷன் பிடிக்கும் உங்களோட குழந்தைங்க தானே நீ வேணா சொல்லு நான் பார்த்துக்கலாம் நம்ம பார்த்துக்கலாமா குழந்தைங்களா சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் தாண்டி ஃபேமிலி ரொம்ப பாசிட்டிவாக இம்பார்ட்டன் நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்துப்பேன் டே சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. நீ ஊன் மட்டும் சொல்ல சரியா நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி கஷ்டமாக இருக்காது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. தயவுசெய்து இக்னோர் பண்ணாத ஓகே. ரொம்ப கஷ்டமாக இருக்கா என்ன அவாய்ட் பண்ணாத இக்னோர் பண்ணாத ஓகேவா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது டே சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் தான் அப்படியே அமைதியாக இருக்காங்க. டே பார்க்குறேன் சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. பட் எதுவும் சில டேரக்டாக கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. எங்கே போகணும் சொல்கிறாங்க. எதுவுமே சொல்ல டேரக்டாக வில்லா ஹவுஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போவும் அவங்க கூட வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வில்லா ஹவுஸ்க்குள்ள அவங்க போக முடியல. ஏன் வில்லா ஹவுஸ்க்குள்ள போக முடியல சொல்கிறாங்க. சார் அது சொல்கிறாங்க. இது இங்கே வந்துட்டு சொல்கிறாங்க. ரொம்ப செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ரொம்ப ப்ரைவசி இல்லை அப்படி சீக்கிரம் போக முடியாது சொல்லிடுறாங்க. அவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. டே பார்க்குறாங்க. அது அவருக்கு கோவமாக இருக்காது. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு டே வந்து உட்காந்துருக்காங்க. உனக்கு வேணா நம்ம கூட இருக்கணும் எல்லாருக்கும் போயிடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உனக்கு வேணும் நம்ம கூட இருக்கணும் போயிடணும். என்னை பற்றி யோசிக்கல உன் குழந்தைங்களை பற்றி யோசிக்கிறேன் உன் ஜங்கை பற்றி யோசிக்கிறேன் என்னை பற்றி எனக்கு யோசிக்கல சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. இல்லை அப்படி தான் என்னை பற்றி யோசிக்கல டே சொல்கிறாங்க. அச்சு அப்படி இல்லை சொல்லிட்டு டே தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆப்ஷனாக உட்காந்து ஜிம்முக்கு போயிட்டு கிட்ட கேட்கிட்டு போகிறாங்க. டே தான் வேணாம் ஸ்டேஜ் போகிறாங்க. இப்போ ஜிம்முக்கு டே வந்து ஹேண்ட் பிடிச்சி க்ளோஸ் ஆகிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன வந்து கடிக்கும் வந்துச்சா சொல்கிறாங்க. இல்லை என்னை பற்றி யோசிக்கவே இல்லை சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. ஏன் ஜம்ப் கூட லவ் பண்ணுறேன் பேபி சாங் லவ் பண்ணுறேன் நான் லவ் பண்ணல கேட்குறாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணவே இல்லையா டே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே கொஞ்சம் க்ளோஸாக எடுக்கிறாங்க. டே என்ன சொல்ல பார்க்குறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு கிஸ் பண்ணுறாங்க. கோவம் வச்சா கரடி கீழே சொல்கிறாங்க. அப்போ எனக்கு கோவம் வராது டே சொல்கிறாங்க. சாரி கரடி டே சொல்கிறாங்க. எனக்கு பண்ணக்கூடாது இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா நீ நானும் ஒரு லைஃப்பில் பார்ட் இல்லை சொல்கிறாங்க. தெரியும் உங்கள் பாரு சாரி டேஜின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சார் சொல்லுவோம் உனக்கு என்ன கஷ்டம்னு சொல்கிறாங்க. அது ஜங்கா வந்துட்டு குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு டே சொல்கிறாங்க. டே கொஞ்சம் பண்ண சரியாக சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் குழந்தைங்க நான் பார்த்துக்கிட்டா டே சொல்கிறாங்க.
அப்படி இல்லாட்டி அவங்க தானே இல்லாட்டி அப்பா சொல்கிறாங்க, ஏன்னா அப்பா வரக்கூடாதா அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறது ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. அப்புறமேட்டு இவங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓ இதுக்கு அப்செட் ஆகுது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ கோவம் போயிடுச்சா ஜிம் கேட்குறாங்க. எனக்கு கோவம் எனக்கு எப்படி கோவம் வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் டே பார்க்குறாங்க. நான் ஹாப்பியாக வச்சுருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன் யார்ட்டே கேட்குறாங்க. ரொம்ப ஜிம் சொல்கிறாங்க. டே இவங்க கிஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹாப்பினஸ்னால் எனக்கு வந்து அப்செட் ஆகுனால சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க என்னால் அப்செட் ஆகுனால அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி சொல்லி சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட் ஆகும் சொல்கிறாங்க. டே வேணாம் சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட் வாங்கி போட அப்படியே சொல்கிறாங்க. இல்லை ப்ளீஸ் வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படி அந்த ஜிம்மில் ரொம்ப பைட் பண்ணுறாங்க. வலிக்குது சொல்கிறாங்க. வலிக்குதா அப்படியே சொல்கிறாங்க. வலிக்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜிம் ஒரு மாதிரி சாஃப்டாக டச் பண்ணுறாங்க. டே மெல்ட் ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே வேண்டாம் அப்புறம் சொல்கிறாங்க. பெட்டுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் டே அழகாக லுக் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே அழகாக போயிருக்கும். டே பார்க்குறாங்க. இப்போ தான் ஹாப்பியாக இருக்குதே சொல்கிறாங்க. அவங்க இருக்கும் உனக்கு ஜிம் டே அடிக்கிறாங்க. டே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சரி பசிக்குது குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. பசிக்குது அவங்க சொல்கிறாங்க. பட்டே போயிட்டு டக்குன்னு குளிச்சுட்டு வேலை போகிறாங்க. போய் குக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நான் குளிக்கணும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ட்ரெஸ் ஒரு எடுத்து வச்சுக்கிறாங்க. போய் குளிச்சுட்டு வா சொல்கிறாங்க. போய் போயிட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் போட்டாங்க. என்ன இவ்வளோ குட்டியாக இருக்குது ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் தான் டே அப்படி கூப்பிட்றாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன ட்ரெஸ் இது சார் ஜிம் தான் கொஞ்சம் கூட இப்படிக்கா 2 ஹேண்டையும் ஒரு ஹெட் கிட்ட வைப் பண்ணுறாங்க. ஹெட் வச்சு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன டவல் வச்சுட்டு அப்புறம் ஒரு ஹேண்ட் தூக்கி மேலே அவர் வைப் பண்ணும்போது இப்போ ரெண்டும் அழகாக தெரியல ஒரு மாதிரி இப்போ டே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன ட்ரெஸ் இவ்வளோ குட்டியாக போட்டிருக்கா ஜிம் கேட்குறாங்க. இவ்வளோ குட்டியாக கொடுத்துருக்கா சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது ஜிம் பார்க்கறதுக்கு. அப்புறம் டே கிட்ட வராங்க. கிட்ட ஒரு ஹிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பொறுக்கி பவுடர் என்ன பண்ணுறா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னோட பழைய ஜிம் வந்துட்டான் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் பழைய ஜிம் வந்துட்டான் சரி அவங்க பொறுக்கின்னு கூப்பிட்டாங்க. டே சொல்கிறாங்க. நீ இருக்கி என்ன ட்ரெஸ் இது கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் பிடிக்கலையா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பிடிக்கலையா டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கு ஆனால் சொல்கிறாங்க. எனக்கு ட்ரெஸ் பார்க்கணும் ஆசை கொடுத்தேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இருக்கியே அப்படி ஜிம் தாட்டே அடிக்கிறாங்க. அப்படியே ஜிம்மில் ஹெல்ப் பண்ணி அந்த கவுண்டரில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அக்கறை சொல்லிட்டு ஃபுட் பண்ணுறாங்க. அது ஃபுட்டில் இப்போ ஜஸ்ட் ஒரு இது மேக் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இந்த ஃபினிஷிங் முடிக்கல ஓகேவா ஃபினிஷ் பண்ணுறாரு தான் அழகாக பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டே ரொம்ப ஹாப்பியாக குக் பண்ணிருக்காரு. அவனை ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண மாட்டியா டே ஜிம் கேட்குறாங்க. உங்க கூட தானே எனக்கு ஹாப்பியாக இருக்குது சரியா எனக்கு ஒர்க்கில் ஒரு விஷயமே இல்லைடா நான் ஒர்க்லாம் பண்ணுவேன் அதுக்கு அது பெரிய விஷயம் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க அப்படியாட்டே நீ கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டே சொல்கிறாங்க. அப்புறம் நோட்டம் சொல்லவா சொல்கிறாங்க. எனக்கு இந்த லைஃப் இப்படி இருக்கக்கூடாது அப்புறம் சொல்கிறாங்க. அப்படிக்கா என்னோட ஹஸ்பண்டாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க டே சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஹஸ்பண்டாக இருக்கணும் ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி சீக்கிரம் ரிலேஷன்ஷிப் அஃபர் இருக்குது பிடிக்கல சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. எனக்கு அஃபர் சொல்கிற தப்பு தான் எனக்கு இந்த லவ் முதல் இப்படி சீக்கிரட்டாக பிடிக்கல எனக்கு வந்து பப்ளிக்காக இருக்கணும்டா சொல்கிறாங்க. நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி மேரேஜில் நான் ஜங்கோட ஒய்ஃபில் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்க. நான் ஜங்கோட ஒய்ஃபில் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு இப்படியே இருக்கலாம் நினச்சிருக்கியா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம எப்படி இருக்க முடியும் கேட்குறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க. பாரு எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு ஜங்கோ டிவோர்ஸ் பண்ணுறேன் ஓகேவா என் கூட பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறேன் மேரேஜ் பண்ணுறோம் அஃபிஷியலாக எனக்கு ஒய்ஃப் ஆகிற சரியா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் விசஸ் ஸ்கீமாக நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படியே சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. பாரு ஜிம் இப்படி இருக்கலாம் நினைக்காது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது நீ சொல்கிறாங்க. பாரு எனக்கு வந்து காலேஜ் சரியா உனக்கு மேரேஜ் ஆகிருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க நீ அதான் எனக்கு விஷயமே இல்லை ஓகேவா டிவோர்ஸ் பண்ணிட்டு என் கூட நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேவா பேபிஸ் கூட நம்ம கூட இருக்கிறேன் ப்ராப்ளம் இல்லை எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை எனக்கு ஜங்ஷன் பிடிக்கும் ஸோ நம்ம 3 பேரும் நம்ம 4 பேரும் இருக்கேன் ஓகேவா டே சொல்கிறாங்க. ஒரு அழகான ஃபேமிலி டே சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. குட்டி போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் வந்து கிஸ்ல மெல்ட் ஆகிடுறாங்க. வரும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ டே வேணுமா வேணாமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. டே வேணுமா வேணாமா டே கேட்குறாங்க. அவ்வளோ ஹேண்ட் ரெண்டு ஜிம்மில் ஹிப்பில் இருக்குது அவ்வளோ க்யூட்டாக ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜிம் டக்குன்னு டே எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. வேணும் டே எனக்கு வேணும் ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் தான் பயமாக இருக்கே கொஞ்சம் பயமாக இருக்க சொல்கிறாங்க. பயனால் ஓகே கொஞ்சம் டேஸ் போட்டோம் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஓகே அப்படி ஜிம் தான் ஃபஸ்ட்டு ஃபுட்டை குக் பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான் சுட்டே தான் ஃபுட்டை குக் பண்ணி வச்சுருக்காங்க. கட்டிச்சு ஃபுட் பண்ணி விடுறாங்க. 2 பேருக்கு டைம் அழகாக ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே குழந்தைங்க வந்துடுவாங்க வீட்டுக்கு போட்டால் கேட்குறாங்க. நான் கொஞ்சம் நாள் இருக்கலாம் சொல்கிறாங்க. பாரு குழந்தைங்க வந்துடுவாங்க வீட்டுக்கு போகணும் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஜங்காவே குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேறான். இப்போ நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கேன். குழந்தைங்க ரொம்ப ஒரு மாதிரி எங்கிடுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. சரி லாஸ்ட்டோட ஸ்ட்ராங்காக கிஸ் கூட சொல்லிட்டு ஜிம் டே கேட்குறாங்க. ஜிம் இந்த வாங்கிப்போ ஜிம் ரொம்ப ஸ்ட்ராங் கிஸ் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. உங்களால் யாராவது லைஃப்பில் குறைக்க நினைப்பாங்களா சொல்லிட்டு யாராவது லைஃப்பில் உங்களால் குறைக்க நினச்சா வச்சுக்கேன் அவ்வளோதான் அவங்க லைஃப்பில் இருக்கிறாக்க எப்படா எல்லாத்தையுமே இறந்துருக்கு சமா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு எப்படி ஒரு பர்சன் ஆச்சு எட்டி ஏதாச்சும் கொஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு வேறு நீ எப்போ யோசிக்கிறியா என்னோட பர்சன் தான் ஒய்ஃப்னு சொல்லிட்டு நான் அப்படி நினைக்கவே இல்லை டே சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஓகே சொல்லிட்டு
2 பேருமே போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி நீ போ சரியா சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம டே போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஸ்கூல் வேன் வந்துடுது. இப்போ ஜிம்ல பேபி வச்சு புக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அஜ்மா பார்க்குறாங்க. ஜிம்மி தம்பி சொல்கிறாங்க, சொல்லுங்க ஆண்டி சொல்கிறாங்க. நான் உங்களோட சொல்லிட்டு தப்பா எடுத்துக்காதுப்பா சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்லிட்டு ஏன்ப்பா இப்படி கொஞ்சம் மாறிட்டா சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல நீ கொஞ்சம் மாறிட்டா எனக்கு இப்படி இப்படி இருக்க மாட்டேன். நீ ஜவுக்கெல்லாம் ஒன்றா இருப்பீங்க. கொஞ்சம் டேஸ் ஜவுக்கு மாறி இருக்காரு. ரொம்ப ஒர்க்கில் பிஸியாக இருக்கா உங்களுக்கு கண்டுக்கிறதே இல்லை. பட் நீ என்னக்கா நீ இப்படி மாறிட்ட அடிக்கடி வெளில போகிற நீ ஏன் இப்படி இருக்க அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஆண்டி சொல்கிறீங்க எனக்கு பாருப்பா நான் வந்துட்டு உனக்கு அஜிமாவும் சொல்ல ஒரு அம்மா மாதிரி தான் சொல்கிறேன். எனக்கு உனக்கு அப்பா அம்மா கிடையாது. உனக்கு நான் ஆர்ஃபன் வாழ்ந்து ஒரு பையன் சொல்கிறாங்க. என்ன ஆர்ஃபன்னு சொல்கிறீங்களா சொல்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு தங்கம் நான் ரொம்ப வருஷம் பார்த்துட்டு இருக்கேன் சரியா. நீ இது கூட இருக்க இருந்தது இல்லை சரியா. அது அப்படி சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப அழகான ஃபேமிலி சரியா. உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நீ ஜம்க்கு பேபிஸ் மாதிரி யாருமே இது கொண்டு இருக்க பார்த்ததே இல்லை சரியா. கொஞ்சம் டேஸ் கொஞ்சம் ஜம்ப் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறது புரியுது ஓகே. அதுக்காக டிஸ்டாக் ஆகிடாது சரியா. சரி அவங்க இன்டெரக்டாக சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி ஜிம் போய்ட்டு மேலே உட்காந்து அழகாக இப்போ ரொம்ப டே கால் பண்ணுறாங்க ஜிம்னு சொல்லிட்டு டேம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகே ஒரு பண்ண அதை நான் பார்த்துக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்புறமா ஜிம் பேபி ஸ்கூல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா. இப்போ வீக்கெண்டு தான் ஃபோன் பண்ணிருக்காங்க. ஜிம் ஃபோன் எடுக்கல. எனக்கா ஜம்க் இருக்காங்க வீட்டில் பேபிஸ் இருக்காங்க சொல்லி ஜிம் ஃபோன் பிக் பண்ண மாட்டாங்க. டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜோ உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன். வீட்டில் ஜம்க்காக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. எனக்கு ஒன்று பேசி ஆகும்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்கிறாங்க. எனக்கு பேசணும் சொல்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்கோ ஜஸ்ட் ஒன் டே தான் வீக்கெண்ட் மட்டும் விட்டு ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க நோ சொல்கிறாங்க. பார்ட்டி ஜம்க்காக இருக்காங்க வீட்டில் ஓகே பேபிஸ் இருக்காங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஜிம் ஃபோன் இப்போ டெக்ஸ்ட் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் பவர் இவங்க டே ஜம்ப் தானே இப்போ குக் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி சண்டே நம்ம குக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேபிஸ் 2 பேருமே என்ன பண்ணுறாங்கனாக்கா ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்மின்னு சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லுங்க வாங்க சொல்லிட்டு ஜிம் தான் பேபிஸ் கண்டு இருக்கும். ஹெட்டில் ஆயில் மசாஜ் பண்ணி விடுறாங்க. குளிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அழகாக மசாஜ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பேபிஸ் ரொம்ப ஹாப்பிட்டாங்க. ஜங்க் வந்து குக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் திரும்பி பார்க்குறாங்க. 3 பேரும் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக சமைச்சிட்டு இருக்காரு. வெரைட்டி குக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவங்க வீட்டில் டோர் ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. யாராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ அஜிமா ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா 2 பர்சன்ட் இருக்காங்க. காய் சார் தேங்க் சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டேவும் காய் வந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்ஷன் பார்க்குறாங்க. டே அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஹாய் ஜங்ஷன் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. நாங்கள் வரலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன்டா வரக்கூடாது சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. 2 பேரும் வராங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க ஆச்சு கேட்குறாங்க. நல்லா இருக்கும் அங்கிள் சொல்கிறாங்க. அங்கிள் நாங்கள் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் உங்களுக்கு தேங்க் கிளம்பி போயிடலாம் சொல்கிறாங்க. இதுக்குள்ள தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்தீங்களா சொல்கிறாங்க. அச்சோ அதுக்கு போய் தேங்க்ஸ் அவள் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது ஓகேவா. எனக்கு வந்து உங்கள் 2 பேரும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படியா சார் பேபி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவங்க காய்ட்டே உட்காருங்க சொல்கிறாங்க. உட்காருங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. என்னடா சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. போர் அடிச்சுட்டு அதான் வீட்டுக்கு வந்தோம் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை உட்காருங்க அப்படி சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. நம்ம ஜிம் டேவியும் பார்த்தா அவருக்கு நினைக்கிறாங்க இல்லை யாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்கள யாரும் அப்படிலாம் இருக்கவே இருக்காது சொல்லிட்டு ஜம்ப் அடிச்சிருக்காங்க. சரி ஓகே உட்கார சொல்லிட்டு நம்மகிட்ட காஃப் போட்டுட்டு சொல்கிறாங்க. சரிடா சொல்லிட்டு இப்போ டே வந்து எனக்கு மில்க் ஷேக் சரியாக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பண்ணிட்டு ஜம்ப் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் சரி ஓகே நம்ம பேபிஸ் குளிக்க வைக்கிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் ஜிம் மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு பேபிஸ் ஜிம் மட்டும் ஒன்றா குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. 3 பேர் பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. போலாமா சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டுக்கே இறங்குறாங்க. ஜிம் பார்த்து லைட்டாக இருக்கா கொஞ்சம் ஹேர் வெட்டாக இருக்குது. அப்படி பார்க்க அவ்வளோ இருக்குது. அவ்வளோ ஹார்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. நம்ம டீ வந்துட்டு மில்க் ஷேக் குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ பார்க்குறதுக்கு ஸ்டெப்பில் 3 பேர் இறங்கி வருதா பேபிஸ் இறங்குறாங்க. பேபிஸ் ஜிம் இறங்குறாங்க. ஜிம்மில் பார்த்தும் டேக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்குங்க வச்சுக்கணும் பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் காய் பார்த்து ஜம் கூட பேசுகிறாங்க கிச்சனில். இல்லை அப்படி போயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம டேஸ்க்கு அப்புறம் குக் பண்ணுறேன் பேபிஸ்க்காகவும் ஜிம்முக்காகவும் ஜேக்கே சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என் ஹோப் இப்போ தானே ஓகே இருக்க மாட்டேன் அளவுக்கு இல்லை வச்சுக்கேன் நானும் ஒரு மாதிரி ஹாப்பி ஃபேமிலியாக இருப்பான்னு சொல்லிட்டு ஜேக்கே சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. ஜேக்கே கிட்ட சீக்கிரம் ஓகே சொல்லுவார் சரியா சொல்கிறாங்க. சொல்ல மாட்டானே சொல்லிட்டு காய் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் கதா இறங்கி வராங்க. இப்போ நம்ம பேபிஸ் வந்துட்டாங்க. டேடா எங்களுக்கு சொல்கிறாங்க. ஒரு ஜம்ப் பார்க்குறவங்களுக்கு சூப் மேக் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா சொல்கிறாங்க. சூப் ஆமாம் சூப் மேக் பண்ணி வச்சிருக்காங்க. குடிங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அஜிமா கொடுக்குறாங்க. குடிங்க பாசலாம் ஃபிட் பண்ணி ஒரு மாதிரி ஊற்றி விட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மில் இறங்கி வந்து பாராட்டி ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜம்முக்கா சொல்கிறாங்க. சூப் வச்சிருக்காங்க குடி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சரி சொல்லிட்டு அவங்க ஆயில் வச்சுட்டு இப்போ ஆயில் வச்சு குளிச்சிருப்பாங்க. அதனால தான் இப்போ நம்ம ஜிம்மில் வந்துட்டு டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கேவும் காய் கிச்சன் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம் டைனிங் டேபிள் உட்காந்துருக்கு அவங்களால பார்க்க முடியாது. டே வந்து வச்சா அந்த சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அது மட்டும் அவங்களை பார்க்க முடியும். இப்போ டே வந்து சோஃபாவில் ஜிம்மில் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு எப்படி ஜிம்மில் கண்ணாலே பார்த்துருக்காங்க. ஒரு மாதிரி இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. இப்படி பார்க்காத சார் ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. அந்த டே வந்து ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ ஜம்முக்கு டே தான் பார்க்குறாங்க. டே லைட்டாக அவருடைய எப்படியாக அந்த மில்க் ஷேக் வந்து மேலே கொட்டிடுது. ஜம்முக்கு சரி என்ன சொல்கிறாங்க. மில்க் ஷேக் கொஞ்சம் கொட்டிடுச்சா சொல்கிறேன். காம சொல்கிற மாதிரி கொட்டிடுச்சு கொஞ்சம் வாஷ் பண்ணணும். ரூம் எங்கெல்லாம் இருக்குது கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. மேலே சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்க மேலே இருக்குதா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இவர் ஷர்ட் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஜம்கா சொல்கிறாங்க. ஷர்ட் எடுத்து கொடுக்குற டேக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் ஓகே சொல்லிட்டு ஜிம் தான் மேலே போகிறாங்க.
ஜிம் டே மேலே போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, இந்த ஷர்ட் போட்டுக்கிறியா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, டக்குனு டே டெவலப் பண்ணுறாங்க. ஜிம் என்ன பண்ணுற சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. வச்சு இவ்வளோ அழகாக என்ன பண்ணுறோம் கேட்குறாங்க. டே சொல்லிட்டாங்க, இவ்வளோ அழகாக என்ன பண்ணுறோம், நீ ஃபோன் பேச மாட்டேன் சார், அட்லீஸ்ட் ஒன்று பார்க்கல தான் வந்தா சரியா, இவ்வளோ க்யூட்டாக இவ்வளோ அழகாக என்ன பண்ணுவான் டே சொல்லிட்டாங்க. பாரு சொல்லிட்டாங்க, இப்போ யாருமே கூட வச்சுக்கேன் வேறு மாதிரி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் ஒரு கிஸ் மட்டும் சொல்லிட்டாங்க. டே வேணாம் டே ஜம்ப் இருக்கா பேப்ஸ் இருக்காங்க பார்த்துருவாங்க. டே வேணாம் சொல்லி சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க ப்ளீஸ் தான் சொல்லிட்டாங்க. இல்லை ப்ளீஸ் ஒரே ஒரு கிஸ் சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் வேணாம் சொல்கிறேன் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க ஒரே ஒரு கிஸ் தான் அதை பின் பண்ணுறாங்க. டேம் வேணாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் மட்டும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பிளாக்க அவர் ஜிம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. அவர் அவ்வளோ ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிப்பாங்க, நம்ம ஜிம் பேக்கஸ் பண்ணிப்பாங்க. இப்படி ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு டக்குனு நெக்கில் பைட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டீ பொறுக்கி என்னடா பண்ணுற ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க எனக்கு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல அதான் ஓகேவா என்ன நல்லா காட்டணும்னு சொல்கிறாங்க. டீட்டெயிலாக பார்த்து என்ன டீ நினைப்பாங்க, எதுக்கு நெக்ஸ்ட் பைக் பண்ணுறாங்க பைக் பண்ணா சொல்கிறாங்க. அப்படியே வெயிட் பண்ணுவேன். டே சொல்கிறாங்க நீ இருக்கே சொல்கிறாங்க. பார்க்க இவ்வளோ அழகாக என்ன பண்ணுறோம் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கதை சொல்கிறாங்க. தப்பு ஏன் மேலே சரியா ஓன் மேலே சரியா இவ்வளோ அழகாக ஓன் தப்பு டே சொல்கிறாங்க. நீ இருக்கியே ஜிம் வந்து ஃப்ளட் பண்ணிட்டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஃப்ளட்டில் ஓகேவா லவ் டே சொல்கிறாங்க. சரி சொல்கிறீங்களா ஷர்ட் போட்டு சொல்கிறாங்க. போட்டு விட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க போட்டு விட்டுக்கிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மே அஜய்க்கு ஒரு ஷர்ட் எடுத்து ஜிம் டே போட்டு விடுறாங்க. டே ஜிம்மில் போய் அந்த இடத்துல பட்டனில் போட்டு விடுறாங்க. டே பார்க்குறாங்க ஜிம் சொல்கிறாங்க எனக்கு இப்படியே இருக்கணும் பெஸ்ட் ஆஃப் ஃபேவர் இப்படியே இருக்கணும் கூட இதே மாதிரி இருக்கவா டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க எப்போது நம்ம லைஃப்பில் நடக்கும் சொல்கிறாங்க. எனக்கு நம்ம லைஃப் எப்படி நடக்கும், நீ எனக்கு ஒய்ஃபாக அவங்க ஹஸ்பண்டாக இதே எப்படி நடக்கும் கேட்குறாங்க. அதுக்கு டைம் எடுக்கும் சரி சொல்கிறாங்க. ரொம்ப டைம் எடுக்காது சரியா எனக்கு பிடிக்கல, எனக்கு ஏன் கூட இருக்கும் டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ என் கூட இருக்கும் சரியா எனக்கு தான் இதெல்லாம் நீ பண்ணி விடணும் எனக்கு ஆசையாக இருக்குது டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு போட்டே வந்துட்டு சரி பழமா சொல்கிறாங்க. நீ இருக்கியே சொல்கிறாங்க. லிப்ஸ் மெஸ் ஆகிட்டா சொல்கிறாங்க. லைட்டாக டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நெக்கு சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு வரல பார்க்குறாங்க. பார்த்தா நெக்கில் நல்லா பைட் பண்ணி வச்சிருக்காரு. நீ இருக்கியே ஜிம் தான் வந்துட்டு போயிட்டு அவர் போட்டு ஷர்ட்டை மாற்றிட்டு ஒரு டிஷர்ட் போகிறாங்க. அட்டாட்டு நெக் வச்சு டிஷர்ட்டு ஃபுல் நெக் ஒரு கவர் ஆகிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க சரி போக சொல்கிறாங்க. நீயே ஒரு கிஸ் கூட சொல்கிறாங்க. டேட்டியை அடிப்பேன் கீழே டவுட் வந்து போக சொல்கிறாங்க. இன்னும் இன்னொரு கூட சொல்கிறாங்க. ப்ளீஸ்டே போட்டே சொல்கிறாங்க. இல்லை இன்னொரு கொடுத்தா நான் போயிடறே சொல்கிறாங்க. நீ இருக்கியே ஜிம்மில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் கிஸ் பண்ணதுக்கப்புறம் டே பார்க்குறாங்க தேங்க்யூ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க ஹாப்பி சண்டே சொல்கிறாங்க. ஹாப்பி சண்டே வாங்க ஏன் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. இதானே ஹாப்பி சண்டே சொல்லிட்டே தான் இறங்கி ஓடி போயிடறாங்க. கீழே போகிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. டே தான் ஷர்ட்டை போட்டு போகிற ஜெக்கி ஒரு மாதிரி கேட்க இந்த ஷர்ட்டு நம்ம ஜெக்கி ஜிம்னு ஒரு டைம் இப்படினாக்கா ரொம்ப மெமரபுளாக இருந்த ஒரு டைம் இப்படினாக்கா இண்டிபெண்டாக இருந்த ஒரு டைம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷர்ட் வந்து ரொம்ப மெமரிஸ் அவங்களுக்கு. அந்த ஷர்ட்டை எப்போலாம் நம்ம ஜெக்கி வேர் பண்ணுறாங்களோ அப்போலாம் ஜிம்மில் அவர் பார்த்துட்டு ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருப்பாரு. அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃப்ளட் கூட பண்ணுவார் சம்டைம்ஸ். அதை நினச்சி பார்க்குறாங்க ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இந்த ஷர்ட்டே கொடுத்துருக்கான்ற மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு இறங்கி வராங்க. பார்த்தா ஜிம் இந்த ஷர்ட்டை மாற்றிருக்காரு. ஜெக்கி ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு இன்னும் இந்த ஷர்ட் போட்டிருக்காங்க. இந்த ஷர்ட் நெக் வச்சு டிஷர்ட் போட்டிருக்காரு. இப்போ நம்ம காய்க்காங்க ஏன்டா இங்கே குளிராக இருக்காது அது கேட்குறாங்க. என்ன குளிராக இருக்குது சொல்கிறாங்க. இல்லையே சொல்கிறாங்க. அப்படியே டிஷர்ட் போட்டிருக்காரு. காய் கேட்குறாங்க. அதே இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காதான் சொல்கிறாங்க. என்னவோ சொல்லும் காய் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. டீக்கு அந்த ஷர்ட்டை கொடுத்தா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அது அவனுக்கு அது கரெக்டாக இருக்கும் தோணுச்சு அதான் சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி எனக்கு அந்த ஷர்ட்டு ஜிம் வந்து வேறு யாருக்கும் வீட்டுக்கு நினச்சி கூட பார்த்துக்க மாட்டார். அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த ஷர்ட் அவங்க நல்லா இருக்கா கேட்குறாங்க. இல்லை இது அதை கொடுத்த இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த ஷர்ட்டு தனியாக வச்சிருப்பாரு எப்போவுமே. ஏன்னு கேட்டாக்க இதெல்லாம் மெமரபுளான ஷர்ட்டு சொல்லிட்டு வாஷ் பண்ணி இந்த ஷர்ட்டு ஜிம்மில் போய் வேர் பண்ணிருப்பாங்க ஒரு டைம். அடுத்த ஷர்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக கொடுக்குது. இப்போ ஜெக்கியும் சொல்லிட்டுறாங்க. ஃபைனலாக புக் பண்ணி முடிச்சுட்டு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஜிம் ரொம்ப நேரம் டேவும் பேபிஸ் ப்ளே பண்ணுறாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக ஜிம் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பேபிஸ் வந்து டேக்கில் அவ்வளோ அட்டாச்சாக இருக்குது. நல்லா ப்ளே பண்ணுறாங்க. அது பார்த்துட்டே இருக்காரு. இங்கேருந்து ஒரு காய் பார்க்க வேண்டாம் ஜெக்கி சரின்னு சொல்கிறாங்க. உங்கள் குழந்தைங்க உன்னோடவும் டேக்கில் அட்டாச்சாக இருப்பாங்க அப்போ சொல்கிறாங்க. எனக்கு டே இப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ தான் ஃபாரின்ல இருந்திருக்காங்க. ஆனால் இப்போவே இவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி அழகாக ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கும் அதான் தெரியல சொல்கிறாங்க. என் வீட்டில் நிறைய விஷயம் மாறி போயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. எதுவும் மாறல ஓகேவா நீ தான் மாற்றிடுற ஜிம் சொல்லி ஏஞ்சி போயிடுறாங்க. காய்க்கிற மாதிரி என்னடா அப்படி பேசுகிறான் நீ இப்படி சொல்கிறீங்க என்ன நடக்குது உங்களுக்குலாம் சொல்கிறாங்க. ஒன்றுலாம் சொல்கிறாங்க. அங்கே மாதிரி என்னாச்சு கேட்குறாங்க. உங்களை ஜிம் போயிடுறாங்க. ஜிம் பார்க்க டே ஸ்கூல் ப்ளே பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு அவரு போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. 4 பேரும் ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஆண்டி பார்க்குறாங்க. பார்ப்பா ஜங்குக்கு ஜிம் சொல்கிறாங்க தப்பா இருக்கா சரியா நீ தப்பா எல்லாத்தையும் இந்த மாதிரி மாத்துற சரி நீ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீ தான் பண்ணணும் நீ பண்ணாமல் எல்லாம் ஒதுங்கி போனாக்க என்ன பண்ணுவாங்க நீ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் ஒரு மாதிரி ஆண்டியை சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கோப்பா சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்து கஷ்டமாக இருக்குது. நான் வந்துட்டு உங்ககிட்ட உங்ககிட்ட மட்டும் தள்ளி போகணும்னு வச்சுக்கேன் பேபிஸ்க்கு இப்படினாக்கா நான் வந்து உங்ககிட்ட தள்ளி போயிட்டு பேபிஸ்க்கு க்ளோஸ் இருந்தால் என்ன நினைப்பீங்க. அப்போ உனக்கு மட்டும் என் மேலே தான் உனக்கு வந்துட்டு உண்மையில் லெவலில் நினச்சி பண்ணல அந்த ரிசல்ட் தான் 3 பேர்கிட்ட கொஞ்சம் தள்ளி போகிறேன். ஈக்குவலாக ஒரு டைம்
டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்குது சரியா. எனக்கு பேபிஸ் கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் வந்து கண்டுக்க மாட்டேன்னு நினைப்பா. அப்போ என் மேலே பாசம் இல்லையா, என் மேலே உனக்கு பிடிக்கலையா அப்படி இப்படி இன்னும் யோசிப்படா. அதுக்காக தான் 3 பேரும் ஒரே டைம் ஒதுக்கி வச்சா சரியா, மற்றபடி எதுவும் இல்லை. உனக்கு அது புரியல. ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க அந்த பக்கம். ஜிம் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அவர் ஹாப்பியாக இருக்க பக்கம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கானா அவருக்கே ஒரு கஷ்டமாக இருக்குது. காய் பார்க்குறாங்க, என்ன ஆச்சுடா நீங்கள் ஓகே தானே சொல்லி கேட்குறாங்க. ஓகே தானே காய் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அந்தலே போயிருக்கோம். இப்போ டேஸ் போயிட்டே இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எங்கள் வீட்டுட்டே அங்கே என்ன சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க எதுக்கு சொல்கிறாங்க. வீட்டுட்டு டே அடிக்க அடிக்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு நீ இருக்கேடா ரொம்ப நிறைய இருக்குது தெரியுமா சேன்னு சொல்கிறாங்க. நீ எப்போ பார்த்தா நீ என்னை பார்க்குறப்ப ஹெக்கிஸ் மேக் பண்ணுற எனக்கு பயமாக இருக்குது ஜெக்கி பார்த்துருவாங்க சொல்லிட்டு தான் ஹைட் பண்ணுறது. டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க காமிச்சிரு சொல்கிறாங்க. காமிச்சிரு சொல்கிறாங்க. அடி பண்ணிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஹாட்டான்னு தாங்க முடியாது சில சொல்கிறாங்க. அப்படி நான் ஹாட்டான பரவாயில்ல யார்ட்டே கேட்குறாங்க. நீ நான் ஹாட்டாக இருக்கா ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீ நான் ஹாட்டாக இருக்கா சொல்கிறாங்க. எனக்கும் ஹாட்டாக தான் இருக்குது. நீ தனியாக இருக்க நைட்டு டெய்லி விட்டு ஃபோன் கூட பேச முடியாது. எனக்கு உங்க கூட ஒன்றாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அப்படி சொல்ல ஓகே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படின்னாக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசையாக இருக்குது அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே கொஞ்சம் டேஸ் போகிறதுக்கோ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தண்டா பார்க்குறாங்க. சரி ஓகே நான் ஃபோன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் ஃபோன் பேச முடிச்சிருப்பாரு. அப்படி ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் தானே இன்றைக்கி நம்ம ஜெக்கோட கம்பெனியில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. சொல்லிட்டு எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டே பண்ண ப்ராஜெக்ட் தாண்டா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கோம். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பேபிஸ் டே இருக்காங்க போலாமா சொல்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் வந்து பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக அழகாக வந்திருக்காரு. ஜிம் ரொம்ப அழகாக இருக்காங்க. பார்த்து ட்ரெஸ் ஒரே நியூ ட்ரெஸ்ஸாக இருக்காது பார்க்கறதுக்கு. ஜெக்கி பார்க்குறது இந்த ட்ரெஸ் எப்போ வாங்கியிருப்போம்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போவுமே ட்ரெஸ் கொண்டா தான் வாங்குவாங்க. அதனால பார்க்குற வந்து ட்ரெஸ் எனக்கு எப்போ வாங்கணும் சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ காய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரெஸ் எப்போ வாங்க தெரியல தான் பார்த்துருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படி எல்லாரும் கேட்குறேன். ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன காய் சொல்கிறேன் இந்த ட்ரெஸ் எப்போ வாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. இப்போ இது அங்கிள் டே வாங்கி கொடுத்தாங்க சொல்கிறாங்க. இப்போ கேட்குறது ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இது அங்கிள் டே வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் ரீசெண்டாக ஷாப்பிங் பண்ணுவோம் அவர் கூட அப்போ வாங்கி கொடுத்தாங்க சொல்லி ஜிம் பேபி சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன ஜம்கா சொல்கிறாங்க. எதுக்கு அவன் வாங்கி கொடுத்து போட்டுருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறது ஏன் வாங்கி கொடுத்து போட்டு தப்பு அப்படி என்ன தப்பு சொல்லி பேபிஸ் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீ தான் வாங்கி தர மாட்டேன் ஷாப்பிங் கொடுத்து போக மாட்டேன் அது சொல்லி பேபி சொல்லிருக்காங்க. ஜிம் பார்க்குற ஷாப் சொல்லக்கூடாது ஜிம் தான் பேபிஸ் வந்து திட்டுறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. அம்மா சும்மா நீங்கள் தான் வெளியே கொடுத்துருவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒர்க் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் எங்கெல்லாம் கண்டுக்கிறது இல்லை அப்போ என்ன பேபிஸ் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படி சொல்லக்கூடாது தப்பு சார் ஜிம் பேபிஸ் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க பேபிஸ் கிட்ட. இப்போ இந்த பக்கம் ஜெக்கி டே பார்க்குறாங்க. வா 3 பேர் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கவா கேட்குறாங்க. இப்போ டே தான் ஜிம் தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ டே வந்து 3 பேர் ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ ஜெக்கி தான் படம் எடுக்கலாம். இப்போ வந்துட்டு இவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. அங்கிள் நீங்களும் வாங்க நம்ம 4 பேர் செல்ஃப் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே அதனால வரவா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி டே போகிறாங்க. டே ஜிம் தான் பேபிஸ் 4 பேர் சேர்ந்து பிக் எடுக்கிறாங்க. அது பார்க்க அழகாக இருக்குது. இப்போலாம் பார்த்துருக்காங்க ஒரு மாதிரி. இப்போ ஒரு பிள்ளைக்கு நம்ம ஜெக்கிக்கு ஒரு மாதிரி கோவம் ஒரு டக்குனு வெளியே எப்போ போயிட்டு அந்த ரூம் விட்டு எடுக்கிறாரு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜெல்லி இப்போ செல்ஃபி எடுத்துருக்காங்க. காய்க்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு தப்பாக தெரியல எனக்கு. நம்ம டே தானே நம்ம ஜிம்மின் தானே அப்படி நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கில் வந்துட்டு இருக்காங்க. நீ பார்த்தியா சரியா சொல்கிறாங்க. அதாவது நம்ம பாஸ் டேங்க இருக்காரு ஆமாம் சொல்கிறாங்க. அவரும் நம்ம ஜிமின் சார் இருக்காரு ஆமாம் சொல்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க பார்த்தியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவர் பார்க்குறது பாரு கண்ணாடி ஃப்ளட் பண்ணுறாரு சொல்கிறாங்க. ஃப்ளட் பண்ணுறாரு ஆமாம் ஃப்ளட் பண்ணுறா சொல்கிறேன். அப்படி இல்லடி சார் இல்லடி நான் பார்த்துட்டு ரூமர்ஸ் கூட சொல்லிட்டாங்க. நான் கூட நம்பவே இல்லை ஸ்டார்டிங் நேரம் நம்ம ஜெக்கி சார் அவங்க ஒய்ஃப் ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்களா அவங்க ஒய்ஃப் அப்படி தானே அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் ரீசெண்டாக பார்த்தேன் எப்படி சொல்கிறேன் என்ன சொல்கிறது எனக்கு பார்த்தேன் உண்மையாக ஒரு 2 பேர் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணாங்க சொல்லிட்டு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணாங்க நான் பார்த்தேன் சரி அது பொண்ணு சொல்லிட்டு ஜெக்கி ரீசெண்டாக ஜெக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஜெக்கல் நம்ப முடியல. ஜெக்கி பார்க்குறாங்க உண்மையாக அப்படி இருக்குமா இல்லை இருக்க வாய்ப்பு சொல்லிட்டு ஜெக்கி நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லிட்டு ஃபைன் அந்த ஃபங்க்ஷன் முடியுது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க சரி பேபிஸ் தூங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி ஒரு பேபி தூக்குறாங்க. ஜிம் ஒரு பேபி தூக்குறாங்க. தூக்கி இப்போ காரில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி போகலாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க எனக்கு ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. நீ ஜிம் பார்க்குறாங்க இப்போ ட்ராப் பண்ண வீட்டுக்கு வர முடியாது சொல்கிறாங்க. இல்லை ஒர்க் இருக்குது நீ கூட்டிகிட்டு போக சரியா சொல்கிறாங்க. ஜிம் தான் சரி போய்க்கோ சொல்கிறாங்க. ஜெக்கி போயிடறாங்க மேலே. ஜிம் பார்க்குறாங்க ஏன் அப்படி இருக்காங்க. ஜிம் தான் காரில் இருக்கலாம் போகிறாங்க ட்ரைவ் பண்ண போகிறாங்க. ஒரு பர்சன் ஜிம்மில் ஹேண்ட் பண்ணி ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க சொல்கிறாங்க என்ன பண்ணுற சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க உனக்கு ஒர்க் இல்லையா சொல்கிறாங்க. ஒர்க்கில் முடிஞ்சிச்சா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. வேணா டே சொல்கிறாங்க. நான் கூட்டிகிட்டு போகலாம் சொல்கிறாங்க. அது வேணாண்டா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. டே வந்துட்டு வேணாவா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க வேணாவா கேட்குறாங்க. அப்படி இல்லை ஜிம் சொல்கிறாங்க. பார்த்து அது பார்க்கிங் ஆட்டுதா ஃப்ளட் பண்ணாதடா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி டே பார்க்குறாங்க ஏன் ஃப்ளட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. யாரப்போ தப்பாக புரிஞ்சுக்க போகிறாங்க. அப்போ யாராவது காசு பேசுனா என்ன பண்ணுவா ஜிம் கேட்குறாங்க. பேசினா பேசிட்டு போடணும் சொல்கிறாங்க. எனக்கு பேசினா பேசிட்டு போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இருக்கே உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஜெக்கி வந்துட்டு போயிருப்பாரு. யாருக்கு சின்ன டவுட் வந்துருக்கும். ஆனால் நம்ம ஜிம் அப்படி இருக்க மாட்டாங்க. திரும்பி வந்துருப்பாரு வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஒரு ஹைடாகி பார்க்குறாங்க. நம்ம இப்போ ஜிம்மில் தெரிஞ்சுருக்காங்க. ஜிம் இப்போ டே ஜிம்மில் இப்போ கை வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. டே விட்டு சொல்கிறேன். டே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஏன் சொல்லிட்டு நீ இருக்கே சொல்கிறாங்க. அந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்குதா என்னோட சாக்ஷன் எப்பவுமே தப்பாக போக சொல்கிறாங்க. இந்த காமெண்ட் சாக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது உனக்கு சரி பேபிஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் தேங்க்யூ டேஸ் எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை பேபிஸ் ரொம்ப ஹாப்பியாக தான் எனக்கு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அப்போ எதாவது ரிவார்டு தர முடியாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ரிவார்டு தர முடியாது சொல்கிறாங்க. ரிவார்டு ஆகும் சொல்கிறாங்க. ரிவார்டு கூட டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க கொடுறா சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க
வாக்கிங் நடத்த யாரும் பார்க்க மாட்டாங்க கூட வச்சுட்டே சொல்கிறாங்க. அது பயமாக இருக்க சொல்கிறாங்க. போடுறா ப்ளீஸ் அப்படியே கெஞ்சிட்டாங்க. ஜிம் தான் சரி கெஞ்சாதடா அதுட்டே ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் கெஞ்சி வைக்கிறாட்டே சொல்கிறாங்க. உனக்கு கெஞ்சி வைக்கல அப்புறம் சொல்கிறாங்க கூட அப்படிட்டே சொல்கிறாங்க. ஜிம் மேய்ச்சல் போயிட்டு ஜிம் டேபிளில் விட்டு அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ ஜம் பார்க்குறவங்க அவர் அப்படியே மௌத்து கை வைக்கிறவங்க தாங்கிக்க முடியல. அவர் அப்படியே அவரோட ஐஸால் பார்க்குறாங்க. இப்போ தானே அவர் இது வரைக்கும் மற்றவங்க சொன்னதெல்லாம் நம்பிக்க மாட்டாங்க. அவர் பார்த்துருக்காங்க. இது சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அப்படி கண்ணில் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் டேபிள் கிஸ் பண்ணுறாங்க. டேபிள் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அவருக்கு வர நம்ப முடியல. ஒரு பார்த்துட்டு இருக்காங்க. டேபிள் லிப்ஸுக்குள்ளே ஜிம் லிப்ஸ் இருக்குது. அப்புறம் அதை பார்க்குறப்ப டேபிள் ஜம்குள்ளே ஏற்றுக்க முடியல. இது பொய் இது உண்மை இல்லை ஏன் ஜிம்னு இல்லை. ஜெக்குக்கு அவ்வளோ ஒரு அழகாக ஒரு கண்ட்ரோல் பண்ணுற அப்படி மவுத் வச்சு கையை வச்சுக்கிறாங்க. கேட்டுக்கிறோம் சவுண்டை சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் ஜிம் டேபிள் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போது மாதிரி வடை சொல்லி கேட்குறாங்க. 10வது தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க 10வது தான் சொல்கிறாங்க. அடி பண்ணிட்டு உன்ன ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அடிச்சுக்கோ உனக்கு தான் உண்மை அடிச்சுக்கோ என்னென்ன பண்ணிக்கோ சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ இருக்கே ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ டேஸ் ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க ஃபார் எவ்ரி திங் சொல்லிட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நிஜமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாரு. இது பக்கத்து ஜேக்கு அப்படி சுத்தமாக ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு. அவ்வளோ ஹாப்பினஸ் அவ்வளோ சொல்லிட்டு ஜேக்கு குமார் இருக்கு. நீ உங்களோட ஹாப்பினஸ் நான் தானே எப்படி அப்படி சொல்லிட்டே விளையாது ஜேக்கே விளையாதுக்க முடியல. ஜேக்கோட மவுத்து கை வச்சு பார்க்குறாங்க. அவர் நம்ப முடியல. ஜிமின் நீயா ஜிமின் இதை சொல்லி பார்த்துருக்காங்க. நம்ப முடியல. நீ அது உண்மை நீ தானே சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே நானும் வரவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நானும் வரவா சொல்லியிருக்காங்க. சரி ஓகே வாசல் 3 பேர் போகிறேன். இப்போ 4 பேர் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஜேக்கே அவங்க உடஞ்சி போயிடறாங்க. நம்ப முடியல. அவ்வளோ சரி ஏன் இப்படி மாறினா ஏன்னா இப்படி இருக்கும் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே ஒன்றும் இல்லை நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அப்படி இருக்கேன் போல ஒன்றும் இல்லை சரியா ஒன்றும் தப்பாக நம்ம யோசிக்க வேணாம். ஜஸ்ட் கிஸ் தானே ஓகே ஜேக்கே வரைக்கும் கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க. ஒன்றில் ஓகேவா அவன் ஏன் ஜிமின் எனக்கு வந்து கஷ்டப்படும் ஓகேவா நான் அவனை பார்த்துப்பேன். அதுதான் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. ஜேக்கே எப்படி கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நைட்டு தான்டா ஜேக்கே ரொம்ப லேட்டாக இருக்குது. ரொம்ப மாதிரி அப்சர் உடஞ்சி போயிட்டார். அதனால் வராரு வந்து பார்க்குறாங்க. அதை ஜிமின் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜேக்கே வந்து பார்க்குறாங்க. ஜிம் நெக்கில் வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெக்கீஸ் இருக்குது. அதை பார்த்து ஜேக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ தாங்க முடியல கேட்கவும் முடியல. ஜேக்கே பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னச்சு அவங்க வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க. ஃபுட் எடுத்து வைக்கவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஃபுட் எடுத்து வைக்கவா ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கீழே போகிறாங்க. போய்ட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஃபுட்டை ரெகுலேட் பண்ணவா ஜிம் கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. சார் ஜிம் ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜேக்கே ஜிம்மில் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபுட்டை ஃபிட் பண்ணுறியா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஃபுட்டை ஃபிட் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன் ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க ஃபுட்டை ஃபிட் பண்ணான்னு சொல்லி ஜேக்கே கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேக்கே கேட்குறது பார்க்க சரி சார் உடனே எடுத்து ஃபுட்டை ஃபிட் பண்ணுறாரு. சாப்பிட ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே ஜேக்கே சாப்பிட்ருக்காங்க. ஜேக்கே ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜேக்கே கூட ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் கில்ட்டி வந்து பார்க்க முடியல அவரோட. ஜேக்கே பார்க்குறாங்க. சத்தியமாக நம்ப முடியல. இது நீ தான் சொல்லிட்டு நம்ப முடியல. ஏன் ஜிமின் பண்ணியிருப்பாங்க சத்தியமாக நம்ப மாட்டா. மனசு அவ்வளோ பெயினாக இருக்குடா. ஹார்ட் பிரேக் ஆகிடுறா. ஜேக்கே பார்க்குறாங்க. நீ இப்படி பண்ணணும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல தெரியுமா. நீ சொல்லவில்லை உன்னை தாண்டி என்னை தாண்டி ஒரு பர்சன் டச் கூட பண்ணக்கூடாது மற்றவங்க ஷேடோ கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லவில்லை. இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஜேக்கேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேக்கே உன் லைஃப்பில் இல்லையான்ற பார்த்துருக்காங்க. நான் வந்துட்டு உங்களோட தள்ளிப்பட்டு நினச்சிட்டு இல்லை. அது எதுக்காக நம்ம புரிஞ்சிக்கல. எனக்காக வெயிட் பண்ண முடியல. ஜேக்கே அழுதுருக்காங்க. தப்பு ஏமாள் தான் சரி உண்மையில தப்பு இல்லை. நான் தான் அவனை சரியாக பார்த்துக்காமட்டு இருக்காங்க. தப்பு ஜேக்கே எப்படி பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ஃபுட்டை ஃபிட் பண்ணிருக்காங்க. ஃபிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் போய்ட்டு அவங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா கேட்குறாங்க. அதுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா கேட்குறாங்க. இப்போ ஜிம்மே சரியாக சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து சோஃபாவில் உட்காராங்க. அப்புறம் ஜேக்கே டிவி ஆன் பண்ணிடுறாங்க. இப்போ ஜேக்கே ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் தான் ஜேக்கே பார்க்க மாட்டாரு. ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் ஹண்டி டவுன் பண்ணிருக்காங்க. ஜேக்கே ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. அவருக்கு அப்போ தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜிம் மேலே வந்து டேவோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஜேக்கேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேக்கே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தெரியும் ஜங்கா சொல்கிறாங்க. நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஓ அது சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் என் லவ்ன்றது எப்போவும் அப்படியே இருக்கும் சரியா மாறாதுடா ஜேக்கே சொல்கிறாங்க. எப்போவும் லவ் அப்படியே இருக்கும் என்றைக்குமே எனக்கு மாறாது. எனக்கு ஒய்ஃப் ஃப்ரெண்ட்லி மட்டும்தான் குழந்தைங்க மட்டும்தான். இப்போ 3 பேர் தாண்டியில் வர யோசிச்சு தான் ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. எதுவும் சொல்லாமல் பாரு சொல்கிறாங்க. இன்னும் ஜங்க் காசு இப்போ ஜங்க் படிச்சு இப்போ கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. பேக் கிஸ் பண்ணல. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. பேக் கிஸ் பண்ணுறா கேட்குறாங்க. ஜிம்மே பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. மாதிரி கணிக்கெல்லாம் பார்க்குறப்போ வந்து கிஸ் அதெல்லாம் பார்க்குற ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன பண்ண சரி பண்ண போகிறேன் எப்படி என் ஜிம் வந்து என்கிட்ட எடுத்துகிட்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
இப்போ ஜேகே சரி ஓகே ஒன்று சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. தூக்கம் வருச்சவங்கக்கா சொல்கிறாங்க. தூக்கம் வருதா தூங்க சொல்லி ஜேகே தான் கூப்பிட்றாங்க. எப்படிக்கா அவரோட சோஃபாவில் வந்து லைட் ஆகுறாங்க. வாக்கிட்டு வாசல் கூப்பிட்றாங்க. அது சொல்கிறாங்க ப்ளீஸ் தாக்கிட்டு வாங்க ஜேகே கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க ப்ளீஸ் சொல்லி ஜேகே கெஞ்சுறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம் வந்துட்டு அவர் ஜஸ்ட்டில் படுக்க வச்சுக்கிறாங்க. அப்புறமா ஹெட்டை மட்டும் வச்சுட்டு தான் டேப் பண்ணுறாங்க. தூங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. தூங்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஃப்ரீயாக சாப்பிட்டு போயிட்டுருக்கு. அதனால ஜேக்கோட ஜஸ்ட் ட்ராப் அவுட் ஆகிருக்கு. ஜேக்கும் புரியுது. எனக்கு தெரியும் அவனுக்கு இப்போ கிட்டே ஃபீல் ஆகிருக்குல்ல. நான் ஒன்று கேட்க மாட்டேன் வைக்கோ. அவனை கேட்டு உனக்கு அவங்ககிட்ட ஃபீல் பண்ண வைக்கணும். பயப்பட வைக்கவா சீக்கிரமே சரியான ஓகேவா ஜே எப்படி டே வந்து ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் சீக்கிரம் போயிடும்னு நினைக்கிறேன். போயிட்டு என்ன சரியான ஓகேவா தப்பா எடுத்துக்காது. நம்ம தப்பா நினைக்க மாட்டேன். ஏன் ஜிம்னாச்சு என்ன விட்டு தர முடியாது. ஆனால் சொல்லிட்டு ஹார்ட்டாக இருக்குடா. அவர் ஜேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் ஒய்ஃப்டா தங்க ஒன்றி வந்து இன்னொரு பர்சன் கூட தெரியல எப்படி பார்க்க முடியும் ஏன் சொல்ல அப்படி ஜேக்கு ரொம்ப அழகாக இப்போ நம்ம ஜிம் பார்த்தா அவருக்குமே ஒரு அழகியாக சொல்லிருக்கு. ஜிம் ஜேக்கை ஹக் பண்ணுறாங்க. ஜேக்கி தான் ஒன்றும் இல்லை ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்ல அவங்க படுத்துட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் பேபி மூணு பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஜேகே ஒரு மாதிரி இருக்காங்க. அப்புறம் எப்படி அதை சரி பண்ண போகிறோம் எப்படி வந்துட்டு இவங்களை வந்துட்டு எப்படி மூவ் பண்ண போகிறோம் ஜிம் வந்து டேக்கிட்டேருந்து அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே டே கால் பண்ணுறாங்க. டே பார்க்குறேன் சொல்லிட்டு நீ எப்போ வந்துட்டு மூவ் பண்ண போகிற கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க இல்லை எப்போ வந்துட்டு கம்பெனியில் மூவ் பண்ண போகிற டே கேட்குறேன். ஜேகே கேட்குறாங்க. ஒரு டே பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டு எனக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சில்ல எப்போ மூவ் பண்ண போகிற கேட்குறாங்க. சரி ஓகேடா நம்ம வரமாட்டேன் சரி சொல்கிறேன். எனக்கு இனிமேல் வரமாட்டேன்டா நான் வந்து என் ஆஃபீஸ் நான் தனியாக பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கு ஒர்க் முடிச்சு நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் அவருக்கு ரிலாக்ஸாக இருக்குது. ஓகே ஃபைனலாக வந்துட்டு இந்த கம்பெனிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ண மாட்டேன் சொல்ல ஒரு நிமிஷம் ஹாப்பியாக இருக்காரு. வந்து பார்க்க நம்ம ஜேகே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆஃபீஸ்க்கு ஆன்ட்டி சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. எனக்கு பேபிஸ்க்கு லீவ் தான் ஜிம் தூங்கிட்டு இருக்கான் ஃபுட் அரேஞ்ச் கொடுத்துருங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஃபைன். அந்த பக்கம் ஜேகே ரொம்ப ஹாப்பி ரிலாக்ஸாக ஆஃபீஸ் போகிறாங்க. இப்போ அங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. நீ பார்த்து என்ன சொல்கிறாங்க நேற்று சொல்கிறாங்க பார்க்கிங் லாட்டில் சொல்கிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு பார்த்துருப்பாரு இந்தமாரி ஜேகே சார் ஒய்ஃப் இருக்காங்க. ஆமாம் அவங்களும் டேங்க் பாக்ஸும் கிஸ் பண்ணாங்க. எனக்கு ஆமாம் நான் பார்த்தேன் சொல்லிட்டு பொண்ணு சொல்லிருக்கா. ஜேகே எதுவும் சொல்ல ஆகுது சரி ஓகே ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் ஜேகே போயிடுறாங்க. இது பக்கம் நம்ம ஜேகே ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. கால் பார்க்கலாம் ஜேகே என்ன சொல்கிறாங்க நான் கேட்கும் அது என்ன சொல்கிறாங்க இல்லைடா அது சொல்கிறாங்க ஜிம் பற்றி டே பற்றி சில ரூமர்ஸ் வந்துருக்கு அது அதை பற்றி நல்லா கேட்குறேன் நினைக்கிறா சொல்கிறாங்க. அதில் ஒன்று சொல்கிறாங்க இல்லைடா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைடா ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயும் அப்படி வந்துட்டாங்க சரி சொல்லிட்டு கேட்க விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு ஃபைல் வருது. அந்த ஃபைலை நம்ம ஜேகே ரிசீவ் பண்ணுறாங்க. சார் நீங்கள் கேட்டால் வந்துட்டு அவங்க ஒய்ஃபு தான் நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜேகே அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த ரூமில் யாருமே இல்லை. இப்போ ஜேகேட கேபின் தான். ஜேகே டோரில் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது ஜேகேக்கு பயங்கர ஷாக் அவ்வளோ வந்து ஒரு மாதிரி இருப்பா பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஓப்பன் பார்க்குறப்போ ஏன்னா அது எல்லாமே இப்படி அந்த ஃபைல் அதெல்லாம் ரீட் பண்ணும்போது அந்த விஷயம்லாம் தெரிய வந்துருக்கு. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ எல்லாமே இந்த விஷயத்துல நம்ம ஜேகே அதாவது ரீட் பண்ணி அவர் கண்ணில் பார்த்த விஷயங்கள் தாண்டி அந்த ஃபைல் இருந்திருக்கும். ஜேகே டேபிள் ஜிம்ல எப்படி ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால சொல்லி எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்குறப்ப ஜேக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்குது. அது பார்த்துருக்காங்க. ஸோ உனக்கு டேவ் பிடிச்சிருக்கு அப்படி நான் டே கொடுக்க ஆசைப்பட்றியா என்னை விட்டுட்டு அவனை மேரேஜ் பண்ண ஆசைப்பட்றியா ஜேக்கு கேட்குறாங்க. அப்படின்னா நான் பேபிஸ்லாம் என்ன பண்ணுவோம் ஜேகே ரொம்ப அழகாங்க ஏன் அப்படி மாறின அவனை எப்படி சரி பண்ண போகிறேன் ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கொடுக்காத லவ் உனக்கு டே கொடுத்துட்டான். இந்த 10 years நான் கொடுக்காத லவ்வே அவனுக்கு அவன் வந்து ஜஸ்ட் இந்த 3 months அவன் கொடுத்துட்டான். நான் சொல்லிட்டு ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லு நீ எப்படி பண்ண ஏன் அப்படி பண்ணுற ஜேகேக்கு ரொம்ப அழகாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன் உனக்கு வெறுக்கவே முடியல ஒரு செகண்ட் கூட நீ தப்பே பண்ணால் கூட ஏன் ஜிம்னு எனக்கு தோணுதே ஜேகே ரொம்ப அழகாங்க. அதை ஹக் பண்ணிவிட்டு இது எல்லாமே இப்போ அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு பிஹைண்ட் இப்படி பண்ணிட்டு ஜிம்டே ஜேகே பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு அவர் என்ன சொல்ல சார் தெரியல. இப்போ எப்படி பேச சமாதானம் பண்ண போகிறோம் எப்படி சரி பண்ண போகிறோம் ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஜேகே பார்க்க பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க. ஜங்ஷன் சொல்கிறேன் டேடா என் வீட்டுக்கு போய் அம்மா காணும் சொல்கிறாங்க. மாமா காணும் மாமா காணும் டேடா பேசுகிறாட வீட்டுக்கு வா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறேன் டக்குனு ஃபைல் எடுத்து வச்சுறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மை பற்றி தெரிஞ்சது எல்லாமே இந்த ஃபைல் ரீட் பண்ணதாண்டா ஓகேவா அப்படி தான் தெரிய வந்திருக்கும் எல்லாமே. இப்போ ஜேகே கிஸ் பண்ணது மட்டும் தான் நேரில் பார்த்துருப்பாரு ஜேகே மற்றபடி மற்ற எல்லாமே இந்த ஃபைலை பார்த்து ரீட் பண்ணது தான். அதை சார் கிஸ் பண்ணி பாரு ஃபைல் நம்ம ஜேகே வீட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்தாக்க பேபிஸ் பயங்கரமாக இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க உங்கள் ஜங்ஷன் என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ மேடாண்டி பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்லுங்க ஆண்டி ஜிம் எங்கே சொல்கிறாங்க ஜிம்மின் தண்ணி உங்கள்கிட்ட கொடுக்க சொல்கிறேன் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜேகே வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டு ஜேகே பார்க்குறாங்க. டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டே சொல்லி பார்க்குறாங்க. இது சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம் ஒரு லெட்டர் ஒரு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏற்றுக்க முடியல என்ன சொல்லி ஜேகே பார்க்குறாங்க வெயிட் பண்ணுறாங்க. ஜங்கா எனக்கு தெரியல பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு சரியா தப்பாக எடுத்துக்காது எனக்கு உங்ககிட்ட லவ் ஃபீலே போயிட்டு ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதுலாம் தெரியாது எனக்கு டேவ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்கா
ஏன்னு தெரியல சரியா. உங்ககிட்ட எனக்கு இல்லாத ஹாப்பினஸ் அவங்ககிட்ட கிடச்சிருக்கு. நான் உங்ககிட்ட 10 இயர்ஸ் இருக்கேன் ஜம்கா இல்லைன்னு சொல்ல. ஆனால் 7 மந்த் எனக்கு ஹெல்ல மாதிரி இருக்குது சரியா. உங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஹெல்லாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரியலையா உனக்கு எனக்கு தெரியல. நீ எதனால் இப்படி நினைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஓரளவு உனக்கு எம்எல் ஃபீலிங்ஸ் போயிடுச்சு போல, ஃபீலிங்ஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு போல, லவ் போயிடுச்சு போல. அதுவும் இப்படி இருக்கு எனக்கு. நீ வந்து இக்னோர் பண்ணுறேன் ஓகேவா. கேட்டால் ஒரு ரீசன் சொல்கிறேன். நான் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் சொல்கிறேன். எனக்கு தெரியும் ஓகே உனக்கு எம்எல் இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு. எம்எல் நான் லவ் பண்ணவே இல்லை. எனக்கு எப்போவுமே தண்ணி வைக்கிற ஜம்கா அது ரொம்ப ஹார்டாக இருக்குது ஓகே. 1 day 2 daysலாம் பரவாயில்ல. 7 months டோட்டல் அவாய்ட் பண்ணுறது தெரியும் சரியா. என்னால் ஏற்றுக்க முடியல ஜம்கா. நானும் ஒரு ஆர்டர் ஹோம் தரேன். எனக்கு ஒரு குழந்தைங்க பிறந்திருக்கலன்னு சொல்ல, குழந்தைங்க பிறந்திருக்கலாம்னு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். ஆனால் எனக்கும் லவ் வேணும்ல. செக்கு ஜிம்னு எழுதிருக்காங்க. செக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ வந்துட்டு ஹாப்பியாக இருக்க வெளில சரியா. வீட்டுக்குள்ள வந்து எதுவும் பெருசாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க. உனக்கு அப்படி இருக்க பிடிச்சினா இருந்து ஓகே. எனக்கு தப்பு சொல்லல. சேம் ஒன்றா உங்க கூட சஃபர் ஆக முடியாது ஓகேவா. ஜிம் சொல்லியிருக்காங்க சஃபர் ஆகிற ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் நான் ரொம்ப சஃபர் ஆகிட்டேன் தெரியுமா. அந்த 7 months வந்துட்டு ஒவ்வொரு டைம் அப்ரோச் பண்ணுறேன்ல. என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு தப்பு சொல்ல ஓகே. உனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போயிருக்கு. எனக்கு 2 குழந்தைகளை பார்த்துட்டேன். அப்புறம் எனக்கு நான் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜெக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்குது. என்ன சொல்கிறேன். ஆமாம் உன் கண்ணுக்கு நான் வந்து எப்படி தான் அழகாக ரெடி ஆகிட்டுனா கூட உனக்கு அது எனக்கு உனக்கு வந்து என்ன வேல்யூ போடலையா. இல்லை உன் கண்ணுக்கு நான் அழகாக தெரியப்பட எனக்கு எவ்வளோ பேர் மீட் பண்ணுறேன். இல்லை அவள் கூட போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத சொல்கிறாங்க. ஜெக்கு பிள்ளை யாரும் சொல்லிட்டு ஜெக்கு ரீசெண்ட் டைமாக அவங்க செக்ரட்டரி கூட உள்ளே போயிருப்பாரு மீட்டிங் விஷயமா. அப்போ வந்து காய் விடுறதுக்கு மாட்டாங்க. ஜெக்கியும் அவர் மட்டும் தான் போயிருப்பாங்க. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. நீ அவங்க கூட வெளியே போடல ரொம்ப ஹாப்பியாக இருக்கல. ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் பண்ணுறேன். எனக்கு அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கேட்ட ரீசன் சொல்லுவது நான் ஒர்க் விஷயம் பண்ண சொல்லிட்டு உனக்கு உங்க பர்சனை அவங்க பிடிச்சிருக்கு. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு ரீசன் தேவைப்படுது. எனக்கும் அப்படி தான் சரியா. எனக்கு டேவ் பிடிச்சிருக்கு சரியா. டேவ் நான் சூஸ் பண்ணி நினைக்கிறேன். ஒன்றை சூஸ் பண்ணாமல் டேவ் சூஸ் பண்ணி லைஃப் ஹாப்பியாக இருக்கும். நான் வந்துட்டு வில்லேஜ் உங்க கூட ரொம்ப சஃபர் ஆகிட்டேன் தெரியுமா. எனக்கு அவ்வளோ போதும் டயர்ட் ஆகிட்டேன். இதுக்கு மேலே உங்க கூட நல்லா இருக்க முடியாது. எனக்கு டேவ் தான் பிடிச்சிருக்கு. ஆமாம் ஜம்கா டேவ் நான் லவ் பண்ணுறேன். எனக்கு அப்போ நான் சூஸ் பண்ண ரீசன் வேறு ஓகேவா. இப்போ நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. உனக்கு எவ்வளோ லவ் போயிடுச்சு ஓகேவா. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் லவ் போயிடுச்சுன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் அந்த லைஃப்பில் எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணால் ஹாப்பினஸ் வராது ஓகேவா. எனக்கு உனக்கு எவ்வளோ லவ் போயிடுச்சு. நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் உனக்கு எவ்வளோ லவ் இல்லாத போது எப்படி நான் ஹாப்பியாக வச்சுப்பா. ஜிம்மி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இல்லைடா சொல்கிறாங்க. இதில் டிவோர்ஸ் பாவா அது மேலே சைன் பண்ணி வச்சுருக்கா சரியா. நீ சைன் பண்ணி வச்சுக்கா. உன் லைஃப் என் லைஃப் வேறு மாதிரி எப்படி தனி வழியில் போயிடும் ஓகேவா. எனக்கு டேவ் பிடிச்சிருக்கேன். டேவ் லீகலாக மார்ச் பண்ணி ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆகிற டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிடும் ஓகேவா. நான் சைன் பண்ணிட்டேன். நீ சைன் பண்ணுற ஓகேவா. நான் ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சினாக்கா இவ்வளோ டேஸ் மட்டும் கொண்டாடுறதுலாம் ட்ரூ. நம்ம லவ் பண்ண எல்லாமே ட்ரூன்னு நினச்சினாக்கா நீ வந்துட்டு எனக்கு சைன் பண்ணி கொடுக்கணும் ஓகேவா. நான் ஹாப்பினஸ் நினச்சிருந்தேன். நான் சொல்லுவேன் அடிக்கடி ஹாப்பினஸ் ஜிம் ஏன் ஹாப்பினஸ் சொல்லுவில்ல அப்படி சொல்லிட்டு உண்மையாச்சுனாக்கா நீ இவ்வளோ டேஸ் இந்த 7 months பிஃபோர் வரைக்கும் ட்ரூவாக லவ் பண்ணுறேன்னா உனக்கு அப்போ வரைக்கும் நான் உண்மை லவ் பண்ணுறேனாக்கா நம்ம இதெல்லாம் உண்மை தான். அப்படின்னாக்கா நம்ம லவ் உண்மை தான் இருந்துச்சு அப்படின்னாக்கா சைன் பண்ணி கொடுத்துரு. சைன் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு ஜிம்மி சொல்லியிருக்காங்க. ஜெக்கெட் முகத்தில் கை வைக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. நம்ப முடியல. நீ சைன் பண்ணி கொடு ஓகேவா. இதுக்கப்புறம் லைஃப் நான் இல்லை குழந்தைங்களே தான் பார்த்துக்கணும் ஓகேவா. குழந்தைங்க வந்துட்டு உனக்கானவங்க. நீ தான் குழந்தைங்க பார்த்துக்கணும். எனக்கு நான் டே கூட எனக்கு நியூ லைஃப் இருக்குது ஓகேவா. எனக்கும் டேக்கும் வேறு மாதிரி லைஃப் இருக்குது. குழந்தைங்க எங்கள் கூட கூட்டிகிட்டு போக முடியாது சரி. என் கூட வச்சுக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கும். ஏன்னா நான் அதே கூட ஒரு எனக்கு அழகான ஃபேமிலி வேணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ண நினைக்கிறேன். ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கிக்காலம் எதுக்கும் இல்லை. ஜிம்மின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அழகான ஃபேமிலி கிரியேட் பண்ணுவோம். அப்போ நாங்கள் யார் ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு நான் எவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சேங்க்கா சரியா. நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுற. குழந்தைங்க நான் மட்டும் பார்த்துக்கணும். நான் மட்டும் குழந்தைங்க பார்த்துக்கணும். வீட்டில் கஷ்டப்படணும். நீ மட்டும் ஹாப்பியாக இருக்கணும். அப்படி தானே ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். நான் ஹாப்பியாக இருக்கணும். நான் எப்படி ஹாப்பியாக இருந்தாலும் ஜெக்கி பார்க்குறாங்க. நீ மட்டும் அவன் செக்ரட்டரி கூட உங்களை அப்போ ஃப்ரெட் பண்ணுறா. எனக்கு அவள் பிடிக்க அவனுக்கே தெரியும். அப்படி இருந்து கூட அவன் கூட இருக்கேன். நீ அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். வெளில போகிறேன் எல்லாம் பண்ணுறேன். இன்னும் என்னென்ன பண்ணியிருக்கேன் எனக்கு யாருக்கு தெரியும். ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன நானும் அப்புறம் ஜெக்கி பார்த்துருக்காங்க. ஆமாம் நீ என்ன பண்ணியிருக்க சரியா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியும். உனக்கு என்ன பிடிக்கல. எனக்கு அந்த பொண்ணு வந்து மேரேஜ் ஆகுது. எங்கான ஒரு பொண்ணு இல்லை. உனக்கு அவள் பிடிச்சிருக்கும். அதான் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு எனக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு நான் குழந்தைலாம் பார்த்துட்டேன். நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன். இதுக்கப்புறம் எம்மெல்லாம் லவ் இருக்குமா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உனக்கு சொல்லிட்டு ஜெக்கி ஜிம்மி கேட்டிருக்காங்க. ஜெக்கினா இப்படி தலையை வடிக்கிறது. அவர் எழுதுகிற ஒவ்வொரு வருஷம் அப்படியே காயப்படுத்து. அப்படி அவ்வளோ உன் அப்பா அம்மாவுக்கு ஸ்ரீலி குறைக்க பிடிக்கல. எனக்கு சனிலாக அக்ஸ் பண்ணிக்கல. நீ வந்துட்டு ஏன்னா மேரேஜ் பண்ணி நினச்சிட்டு போகல சொல்கிறாங்க. பேபிஸ் பார்க்குற வரைக்கும் தான் உனக்கு எம்எல் லவ் சரியா. ஃபர்ஸ்ட் பேபி பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் லவ் இருக்கும். செகண்ட் பேபி பார்க்குறவங்க கொஞ்சம் லவ் இருக்கும். அதுக்கப்புறம் டோட்டல் லவ்லாம் போயிருக்கும். எனக்கு இப்போ நான் வேறு மாதிரி ஆகிட்டேன்ல ஜிம்மி எழுதிருக்காங்க. ஜெக்கி எப்படியும் அவ்வளோ போயிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் குழந்தைங்களுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை சரியா. என் லைஃப் வேறு உங்கள் லைஃப் வேறு ஓகே. நீங்கள் 3 பேரும் லைஃப்பில் இல்லை. என் லைஃப் டேங்க தான் ஓகே. டே கூட தான் ஹாப்பியாக இருக்கேன். அவன் தான் நான் எப்படி தான் லவ் பண்ணுறான். இப்போ இல்லை இவன் எனக்கும் டேக்கு இப்போ நம்ம இப்போ இருக்கிற மாதிரி 2 குழந்தைங்க பிறந்த கூட டே அப்படி வந்து பார்க்க மாட்டான் சரியா. அவன் இதை பின்னாக்க ஒன்றும் மாதிரி யோசிக்க மாட்டான். அவன் வேறு மாதிரி பார்த்துப்பான். அவன் வேறு மாதிரி சரியா. நான் தப்பு 10 years பிஃபோர் ஒன்று சூஸ் பண்ணிக்க கூடாது. டே தான் சூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஜெமினி எழுதிருக்காங்க. கேட்குறேன் ஹார்ட் ப்ரோக் ஆகிடுச்சு. ஹார்ட் ப்ரோக் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறாங்க? ஆமாம், இந்த டே வந்துட்டு 3 மந்த் தான் தெரியுமா? 3 மந்த்தில் என் அவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்கான். ஒவ்வொரு டேவும் அவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்கான். என் ஹாப்பினஸ் எதுவும் சொல்லிட்டு இவன் இந்த பேபிஸ் கூட ஹாப்பியாக தான் பார்த்துக்கிட்டான். ஆனால் டே எதுக்காக பார்த்துக்கணும்? உன்னோட குழந்தைங்க எதுக்கு டே பார்த்துக்கணும்? சரி ஜிம்மி கேட்குறாங்க. டே செக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு உன்னோட குழந்தைங்க எதுக்காக டே பார்த்துக்கணும்? சரியா? அவனுக்கும் எனக்கும் குழந்தைங்க பிறப்பாங்க. சரியா? அதனால தான் குழந்தைங்க உங்கள்கிட்ட விட்டுறேன். ஓகேவா? நீ வந்துட்டு எல்லாம் பண்ணுவேன். நீ எல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து குழந்தைங்க டே கிட்ட கொடுக்குமா அப்படின்னு ஜிம்மி கேட்குறாங்க. நான் குழந்தைங்க வந்து டே கூட கூட்டிட்டு போகணும். அப்புறம் நாங்கள் பார்த்துக்கணும். நீ மட்டும் ஹாப்பியாக இருப்பா அப்படி தானே ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஒரு பேச முடியும், எதுவுமே யோசிக்க முடியல. நான் பாரு குழந்தைங்க உனக்கு சொல்லாமல் அவங்க சரியா அவங்க உன்னோட குழந்தைங்க தான் பார்த்துக்கணும் அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. இவ்வளோ டேஸ் வரைக்கும் நான் குழந்தை ட்ரூ அம்மாவாக இருந்திருக்கேன். நான் இருந்த வரைக்கும் குழந்தை ட்ரூவான ஒரு அம்மாவாக இருந்திருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு லைஃப் இருக்குது. ஓகேவா? என்னால் சஃபர் ஆக முடியாது. உன் கூடயும் குழந்தைங்க கூடயும் நீ குழந்தைங்க பார்த்துக்கோ. ஓகே? இதுக்காக லைஃப்பில் இல்லை. இப்போ என் லைஃப்பில் நான் மீட் பண்ணவே கூடாது. ஜெக்கே எப்படி சொல்லி ஜிம்மி சொல்லியிருக்காங்க. எனக்கான நீ தான் லைஃப் கொடுத்த, நீ தான் எனக்கு பெயின் ஃபீலிங் கொடுத்துருக்கு அப்படி சொல்லி ஜிம்மி தான் இருக்காங்க. ஜெக்கே லெட்டர் பார்க்குறாங்க. குட் பை ஜெக்கே ஜிம்மி போட்டிருக்காங்க. இப்போ ஜெக்கே இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உடஞ்சி போயிட்டது பயங்கரமாக ஆடாங்க. இப்போ நம்ம ஜெக்கி வீட்டுக்கு ஒரு பர்சன் வராங்க. ஜெக்கேஸில் கூப்பிட்றாங்க. ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு லாயர் இருக்காங்க. நீங்கள் வந்து ஜிம்மிக்கு டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ணி தரீங்களா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி போட்டிங்கனாக்க அவர் லைஃப் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறாரு ப்ளீஸ் சொல்கிறாங்க. எனக்கா அவர் நான் வந்து அவர் வந்து இப்போ என்னோட கிளைண்ட்டை சொல்கிறாங்க. எனக்கு அவர் என் கிளைண்ட்டு நான் இது விசாரிச்சு பார்த்த வரைக்கும் அவர் ரொம்ப நாள் பாசம் இருக்காரு. உங்கள் ஒய்ஃபா எனக்கு அப்பா அம்மா ஒரு பையன் ஆஃப்ரன் பையனாக இருந்தால் கூட உங்கள்கிட்ட ரொம்ப அழகாக லைஃப் வாழ்ந்துருக்காரு. உங்கள் ஷோன ஒய்ஃபாக இருக்காரு. எல்லா இதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பிஹைண்டில் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. ஆனால் நீங்கள் தான் அவர் வந்து ரொம்ப டோட்டலாக ஒதுக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமா நீங்கள் வந்து செக்ரட்டரி கூட வந்துட்டு ஒன்றா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் ஒய்ஃப் கருத்து தெரிஞ்சு கூட எதுவுமே கேட்காம இருக்காங்க. ரொம்ப சஃபராக இருக்காங்க உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சொல்கிறாங்க. ஜெக்கி நம்ப முடியல. தன்னை பற்றி இப்படி ஒரு பழி இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியல. ஜெக்கி பார்க்குறீங்களா அங்கே பாருங்க சொல்கிறாங்க. பாருங்க சொல்லி ஃபோட்டோ கொடுக்குறாங்க. பார்த்தா ஜெக்கி ஷாக்காயிறாங்க. அதில் அவங்க ஜெக்கியும் அவங்க செக்ரட்டரி ஒன்றா காரில் போனது. அதுக்கப்புறம் அது மாதிரி ஷாப்பிங் மால் போனது. இப்படிக்கா வெளில போகிறப்போ சம்டைம்ஸ் வெளில திங்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. அப்படி போன சில ஃபோட்டோஸு அதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பாருங்கள் இதெல்லாம் உங்கள் ஒய்ஃப் சொன்னது ஓகேவா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப சஃபர் ஆகிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இன்னும் சஃபர் ஆகக்கூடாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து சைன் பண்ணி கொடுங்க. ஏன்னா அவருக்குன்னு கேட்க யாருமே இல்லை. பிஹைண்ட் அவங்க பேரண்ட்ஸோ சிப்ளிங்ஸோ யாருமே கிடையாது. அதனால் வந்து தனியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஈஸியாக ஹார்ட் பண்ணுறீங்க சீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் இன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஜிம்மில் சொல்கிறாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. பேபிஸ் ரெண்டு பேரும் உங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பேபிஸ் ரெண்டு பேரும் உங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கணும். ஏக்கா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஜிம்முக்கு எதுவுமே இல்லை சரியா? ஏன்னா ஜிம்மி சொன்னார் பேபிஸ் என்கிட்ட கூட்டிட்டு போகிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. என் மணி சொல்கிற பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை கிடையாது. எதுவுமே இல்லை. ஆனால் ஜெக்கிக்கு எல்லாமே இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்துப்பாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லை சார் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஓகே பாவம் அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் கிளைண்ட் தாண்டி ரொம்ப பாவம் ரொம்ப என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாயர் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்கள் நம்பர் தான் இருக்குது. எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ நீங்கள் தான் பேபிஸ் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஜெக்கி அப்படி உடஞ்சி போயிட்டாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அது நேம் இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் நேமில் இருக்காமே ஜெக்கி சொல்கிறாங்க. லாயர் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை இந்த வீட்டில் நான் ஜிம் பேருந்து வாங்க ஜிம் நீங்கள் ரெண்டு பேர்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். ஜெக்கி நினைக்கிறாங்க. இதை பாருங்க சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தா ஜெக்கி ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் ரீசெண்டாக ஒரு சைடில் ஃபைன் வாங்கியிருப்பாங்க. ஒரு ஃபைல் சைன் வாங்கியிருப்பாங்க ஜெக்கி கிட்ட எதுக்கு சொல்லிட்டு ஒரு சம் விஷயத்துக்காக சொல்லியிருப்பாங்க. ஜெக்கியும் சொல்லி நம்ம ஜிம் கேட்குற சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பார்த்தா வீட்டில் ஜெக்கி நேமில் தான் இருக்குது. ஜெக்கி அப்புறம் பேபிஸ் நேமுக்கு ஷேர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஜெக்கி பார்க்குற எது சொல்கிறாங்க. எதுவும் உங்கள் நேமில் தான் இருக்காமே பாவம் அவர் பேரில் எதுவுமே இல்லையாமல் உங்கள் குழந்தைங்க பேர் கூட இருக்கு எல்லாமே கம்பெனி அப்புறம் அதுக்கு நீங்கள் வாங்கின மாதிரி அது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து உங்கள் நேமில் தான் இருக்குது. ஆனால் அவர் பேரில் எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவர் பேரில் எதுவுமே இல்லை பாவம் அவருக்கும் பேக்ரவுண்டோ ஈவன் அவர் கூட ஓன் அக்கௌண்ட்டில் கூட மணி இல்லாமே சொல்கிறாங்க. ஜெக்கி ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. பார்த்தா ஜிம்மில் அக்கௌண்ட் பிளாங்க்ல இருக்குது. இப்போ ஜெக்கி செக் பண்ணி பார்க்குற மொபைலில் பார்த்தாக்கா ஜிம்மில் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஜெக்கி எதுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கா. ஆமாம் அவருக்கும் எதுவுமே இல்லை. அவருக்கு நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் மணி கூட கொடுக்கலையாமே மந்த்லி செலவு கூட மணி கூட கொடுக்க மாட்டீங்களாமே சொல்லி கேட்குறாங்க. ஜெக்காவில் எதுவுமே சொல்ல முடியல. பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்குது. ஓகே தயவு செஞ்சு சைன் பண்ணி கொடுங்க. அவரோட கோர்ட் வரைக்கும் முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயில் தண்டனை கூட அனுபவிக்க முடியும் சொல்லி அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் சொல்கிறாங்க. ஜெக்கும் நம்பல நீங்கள் என்ன சார் பேசுங்க சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் சார் எல்லாமே ப்ரூஃப் வந்து பேசுங்க. பாருங்கள் ப்ரூஃப் பாருங்கள் சார் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது. சின்ன பார்க்க எல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ண உனக்கு என்ன இவ்வளோ இருக்கிற இவ்வளோ பண்ண மாதிரி எனக்கு சார் ஜெக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேவை சூஸ் பண்ணியிருக்கு. அதுவே எனக்கு பெரிய பெயின் தான். எனக்கு அதுவும் வந்துட்டு உயிரை எடுத்த மாதிரி பண்ணியிருக்கேன் எல்லாமே. இப்போ இவ்வளவும் கரெக்டாக எனக்கு இன்னும் என்ன பண்ணியிருக்கா சார். ஜெக்கி ரொம்ப ஆடுறாங்க. அவர் தாங்கியும் பேபிஸ் தான் டாடா அம்மா எங்கே டாடான்னு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்க யாரும் சொல்கிறாங்க அம்மா எங்கே சொல்லி இப்போ ஜெக்கி கேட்குறாங்க. பாருங்கள் இது ஒரு விஷயம் என் ஜிம்மில் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள் நான் பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ லாயர் பார்க்குறாங்க. பாருங்கள் சார் இதுக்கப்புறம் உங்கள் காண்டாக்ட் பண்ண மாட்டார். ஓகேவா அவர் வந்து கொஞ்சம் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறாரு. ஓகேவா அவருக்கு வந்து போயிட்டு அந்த கன்ட்ரி விட்டு வேறு பிளேஸ் போயிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவர் லவ் பண்ணுறவர்கிட்ட என் கூட வெளில போயிட்டு அவர் போயிட்டாரு. அந்த பர்சன் கண்டிப்பாக உங்களை பார்த்துப்பாங்க அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா பாவம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சைன் பண்ணி கொடுங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் அவங்க கூட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்காங்க. ஓகே டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு அவர் டேக் கூட மேரேஜ் பண்ணிக்க முடியுமா. லீகலாக மேரேஜ் பண்ணி
போய் வாழ முடியும், இல்லைக்கா அவர் இல்லீகலாக வந்துட்டு தெரியும், இவங்க கூட நீங்கள் சைன் பண்ணி கொடுக்கலாக்கா, அவரும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஜேகே ரொம்ப ஹார்ட் ப்ரோக் ஆகிட்டாங்க. ஜேகே இப்போ இந்த சொல்கிறாங்க, அவர் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாரு, அவர் மேரேஜ் பண்ணிக்கணுமா, அதனால ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அவன்கிட்டே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜேகே உங்கள் எதுவும் சொல்லாமல் இப்போவும் சொல்கிறாங்க ஹாப்பினஸ் ஓகேவா என்ன பண்ணியிருக்கேன் டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க இவ்வளோ பண்ணியிருக்கல நான் எதிர்பார்க்கல உங்கள்கிட்ட. அப்போ ஜேகே தான் டிவோர்ஸில் சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த அங்கே கொடுக்குறாங்க. இப்போ லாயர் தேங்க்யூ சார், இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிமின் சாருக்கு எதுவும் இல்லை 1 செகண்ட் சொல்கிறாங்க. இந்த அங்கே கொடுக்குறாங்க இது சொல்கிறாங்க வெட்டிங் ரிங் அப்படி உங்கள்கிட்ட ஒய்ஃப் கொடுக்க சொன்னாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க இது சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஜேகே ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா சொல்கிறாங்க சொல்கிறாங்க இந்த ரிங்கை ரெஸ்ட் ஆஃப் பேப்பருக்கு நான் காட்ட மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க உடஞ்சா கூட இதை போட்டுக்க சொல்கிறாங்க. இல்லைடா இது சப்போஸ் உடஞ்சா கூட வேறு மாற்றிக்கலாம். இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் போட்டது ரிங் எப்போ என் கையில் இருக்கும் வெட்டிங் ரிங்காக எப்போ இருக்கும் இவன் நான் இறந்து பிறப்பு ரிங் என் கையில் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஏன் இப்படி பேச சொல்கிறாங்க இந்த ஜங்கா, நான் இறந்து பிறப்பு ரிங் என் கையில் இருக்கும் சரியா, அப்படி கூட ரிங் வந்துட்டு ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கூட என் கையில் யாரும் ரிமூவ் பண்ண வைக்கலன்னு சொல்லி முன்னாடியே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் என்ன பேசுகிறேன் ஏன் இப்படி பேச சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த ரிங் வந்துட்டு எனக்கு எப்படி லைக் வந்து ஒரு உயிர் மாதிரி சொல்லி எனக்கு ஆமாம் இது சோல் மாதிரி எனக்கு சோலில் கலந்து கேட்க நீ போட்டுருக்கு இல்லையா, அதனால் இது எங்கிட்ட வச்சுக்கேன் இந்த வாழ்க்கை நான் உயிரில் இல்லைன்னு அர்த்தம் சொல்லி சொல்லிப்பாங்க. ஜேகே பார்க்குறேன் என்ன பேச சொல்லிட்டு ஆமாம் எனக்கு அந்த இம்பார்ட்டன்ட் ஓகே எப்போ இருக்கா தெரியாம போட்டு ரிமூவ் பண்ண மாட்டேன் சொல்லி சொல்லிப்பாங்க. ஜேகே பார்க்குறாங்க பாரு நான் கூட ரிங் அவ்வளோ பெரிய விஷயமா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வந்து இந்த ரிங் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் என் வெட்டிங் ரிங் ஜேகே எனக்கு கொடுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க அந்த ரிங்கை பார்க்குறப்போ அவருக்கு ரொம்ப ஹார்ட் ப்ரோக் ஆகிடுச்சு. ஸோ ரிங் கூட ரொம்ப பண்ணிட்டல அப்போ அவங்க லைஃப்பில் இல்லை அப்படி தான் ஜேகே ரொம்ப அழகாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க அவரோட எதுவும் சொல்ல முடியல. ஸோ நீ டே கூட போயிட்டு அப்படி தான் அவனுக்கு டே தான் ஹாப்பினஸ் சாரி டே கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஜேகே அப்படியே உடஞ்சி போயிட்டாங்க. பேபிஸில் பார்க்குறாங்க டாடா அம்மா வேணும் டாடா சொல்லுவா அப்போ ஒரு ஷேக் பண்ணுறாங்க. ஜேகே எதுவும் பண்ணல அப்படியே உடஞ்சி போயிட்டாரு. எல்லாம் கேட்குறாங்க எங்கே போயிட்டாங்க உங்கள் ஒய்ஃப்னு கேட்டுருக்காங்க. ஜேகே பதில் சொல்ல முடியல. ஆஃபீஸ் கொஞ்சம் டேஸ் போகாமல் இருக்காரு, வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் டேஸ் போனதுக்கு அப்புறம் எல்லாமே நார்மல் ஆகுது. அதுக்கப்புறம் ஜேகே வந்து பேக் ரூம் ட்ரை பண்ணுறாங்க. ஜிம்ட்டு ஒரு செகண்ட் கூட மூவ் பண்ண முடியல. அவர் ஒய்ஃப்னா அவர் மட்டும்தான், அவர் லைஃப் வந்து அவர் கூட மட்டும்தான் சொல்லிட்டு அவருக்கு எப்படி கான்டாக்ட் பண்ணுறது ஜிம்மில் கான்டாக்ட் பண்ண முடியல. ஜிம் வந்து வேற எங்கேயும் போயிட்டாரு புரியுது. டேவை கான்டாக்ட் பண்ண 2 பேரும் கான்டாக்ட் பண்ண முடியல. எங்கே போனாங்க என்ன பண்ணாங்க எதுவுமே தெரியல. அவர் இந்த லெட்டரில் எழுதிப்பார் இல்லையா ஜேகே பற்றி அப்போயே பாதி வரைஞ்சி போயிட்டாங்க. என்னை விட்டு போகிறதுக்கு எல்லா ரீசன் சொல்லலை, எவ்வளோ பழி போடுறல எவ்வளோ ரீசன் சொல்கிறல எல்லாமே போய் உனக்கே தெரியல அந்த மாதிரி பாசம் சொல்லிட்டு. ஆனால் அப்படி இருந்தால் கூட சரி நீயே மாட்டப்போ நான் என்னால் அப்படி நினச்சிட்டியா, நான் அந்த மாதிரி பாசம் இல்லைடா எனக்கு நீ மட்டும்தான் எல்லாமே ஜேகே அவ்வளோ எடுத்துருப்பாங்க. இப்போ மொத்த டேஸும் வெயிட் பண்ணிட்டு ஓகே நீ ஹாப்பியாக அது போதும் ஓகே வர எதுவும் வேணாம் சொல்லி ஜேகே அப்படி ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா கனடா வந்துருச்சு. ஜேகே பார்க்குறாங்க டேடா சொல்லி பேபிஸ் கூப்பிட்றாங்க. ஜங்ஷி சொல்கிறாங்க இல்லடா நம்ம வந்துட்டு சொல்கிறாங்க வந்துட்டு சொல்கிறாங்க. பார்த்து ஜேகே கலவு மாதிரி இருக்குது. டேடா என்னாச்சு கேட்குறாங்க ஒன்றில் சொல்லிட்டு ஜேகே தான் வந்துட்டு 5 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ரிமோட் பண்ணி போகிறதுக்கு ரிமோட் பண்ணவும் மாட்டேன். ஆனால் நீ வந்து ஹாப்பியாக நம்பர் ஓகே இங்கே தான் ஹாப்பியாக எனக்கு அது போதும். இந்த வேர்ல்டு இப்போ இருக்க வீட்டுக்கு வரைக்கும் தெரியுமா எனக்கு கன்வெர்ஸ் சூசைட் பண்ணிக்கப்போ ட்ரை பண்ண நீ என்னோட போனப்போ ஆனால் குழந்தைங்க இருக்காங்க செகண்ட் என்னால் உன்னை விட்டு போக முடியல. அப்படி கூட இந்த வேர்ல்டில் இருக்க உன்னை தனியாக விட்டு போகணும்னு நினச்சா சரி ஏதோ ஒரு டேயில் எப்படி வரலாம் ரிட்டர்ன் வரல ஜம்காஸ்ட் எங்கிட்ட வந்தலாம் என்ன பண்ணுறது அப்புறம் நமக்காக வெயிட் பண்ணணும்ல அதுக்காக தான் சரி வெயிட் பண்ணுறேன். எனக்கு அவன் நீ வரும்னு வெயிட் பண்ணுறேன் ஓகேவா அட்லீஸ்ட் பார்க்குறதா வரவில்லை என்னையும் குழந்தைங்க பார்க்க வரும்ல அதுக்காக வெயிட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறேன் ஓகேவா ஜேகே தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கூட நீ வரும்போது நீ வந்துட்டு நாங்கள் இல்லாத நீ கஷ்டப்படக்கூடாது ஓகே அதுக்காக தான் நீ வரப்போ நாங்கள் வெயிட் பண்ணுவோம் சொல்லி ஜேகே டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு ஃபைனலி நம்ம பேபிஸ் கூப்பிட்டு வராங்க. இப்போ காய் பார்க்க நேச்சு லாஸ்ட்டாங்க ஒன்று லாஸ்ட்டாங்க ஃபைனலாக ஜேகே பேபிஸ் வந்து ஒரு எனக்கு ஒரு வீடு எடுத்து ஸ்டே பண்ணுறாங்க. எனக்கு ஒரு வீடு எடுத்து எனக்கு ஒரு 15 days பக்கம் ஸ்டே பண்ணுவோம். ஹோட்டல் ரூம் ஸ்டே பண்ணலாம் நல்லா இருக்காது சேஃப்டியில் குழந்தைங்க சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஹோட்டல் வீடு எடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டெம்பரரியாக ஸ்டே பண்ணுறாங்க ஒரு வீடு எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே காய் அப்புறம் பேபிஸ் 4 பேர் இருக்காங்க. ஒரு வீடு கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க புக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ ஜேகே பார்க்குறாங்க சரி ஓகே நம்ம எனக்கு மீட்டிங் நான் போவா சொல்கிறாங்க. அப்படி டேடா ஓகே போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே காய் மீட்டிங் போகிறாங்க. மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வராங்க. அந்த 1 வீக் போயிட்டு 1 வீக் ஆஃப்டர் வீக்கெண்ட்ரா ஓகே இன்றைக்கி தான் நம்ம ஜேகே பேபிஸ் கூட்டிட்டு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் பார்க்குறாங்க. டே என் பையன் உயிர் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவன் கூட தான் வரல மற்றபடி ஃபோன் பண்ணிட்டாடா இதை வாங்க அது வாங்க சொல்கிறாங்க. எனக்கு அப்படியா சரி வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க காய் பார்க்குறாங்க ஜேவுக்கும் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியே அவன் ஹோப்பிக்கு கிஃப்ட் வாங்கணும் குவாலிட்டி கிஃப்ட்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்போ தான் ஹாப்பியாக இருப்பாங்க சொல்லிட்டு நம்ம ஜேகே காய் சொல்கிறாங்க சரி ஓகே சார் ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜங்ஷன் பார்க்குறான் டேடா எனக்கு இது வேணும் சொல்கிறாங்க வாங்கடா சொல்கிறாங்க. அப்போ ஜங்ஷன் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பாப்பா குட்டி பாப்பா தெரியாமல் இடிச்சிடா ஜங்ஷன் மேலே அச்சோ அக்கா சாரி சொல்கிறாங்க. ஜங்ஷன் பார்க்குறா ஓகேடா சொல்கிறாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படி அவங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பேர் என்ன கேட்குறாங்க என் பேர் சொல்கிறாங்க என் பேர் சொல்கிறாங்க பேர் என்ன சொல்கிறாங்க பேர் மியூரி சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கு மியூரி நீ சொல்கிறாங்க தேங்க்யூ அக்கா சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் பார்த்துருக்கு அப்புறம் எங்கே தனியாக வந்து சொல்கிறாங்க இல்லை மம்மா டேடா கூட வந்து சொல்கிறாங்க மம்மா டேடா கூட சொல்கிறாங்க எங்கே சொல்கிறாங்க அங்கே சொல்கிறாங்க. இப்போ
ஜேகே திரும்பி பார்க்குற யார்கிட்ட பேசுகிறா ஜங்ஷி சொல்லி திரும்பி பார்த்தாக்கா அங்கே ஒரு பாப்பா பார்த்துட்டு பாயிண்ட் பண்ண திரும்ப ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த பர்சனை பார்த்ததும் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எனக்கு 5 years ஆஃப்டர் பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. யார் கட்டுறா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க சொல்லியிருக்காங்க டேங்க ரொம்ப காய் பார்க்குறாங்க. அப்புறம் ஜங்ஷி பார்க்குறா அது உங்களோட அப்பா வாசிட்டுங்க. ஆமாம் அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒரு கேர்ள் தான் இருக்கா, ஒரு பொண்ணு இருக்கா. உன்னோட அம்மா அவங்கள ஆசிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ என்னடா உங்கள் அம்மா பேர் கேட்குறாங்க. ஒயன் சொல்கிறாங்க. ஒயன் என் அம்மா பேர் ஒயன் ஒரு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம புரியல நம்ம ஜங்ஷிக்கு நீ என்னடா சொல்கிறேன். இது அங்கிள்கிட்டே தான் அப்பா போயிருக்கு. அம்மா போயிட்டாங்கன்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. பாரு அம்மா பேர் சொல்கிறாங்க. அம்மா பேர் ஒயன் அப்புறம் அப்பா பேர் கிம்டே எங்கள் அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்ஷிக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாப்பாவுக்கு இப்போ வந்து ஒரு 3 years ஓகே ஒரு 3 வருஷம் குழந்தை. அது இப்போ நம்ம பார்க்குது அப்படியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. அவங்க தான் அம்மா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குது டேட்டா சொல்கிறாங்க. ஜங்ஷி சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல நம்ம அம்மா வந்துட்டு ஜேகே எங்க கூட போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்த்துங்க அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்ஷன் தான் வந்துட்டு பார்க்குறேன் டேட்டா சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு வேறு செக்ஷன் போலாமா சொல்கிறாங்க. வேறு செக்ஷன் போலாமா சொல்கிறாங்க. காய் பக்கம் இருடா சொல்லிட்டு காய்க்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ நம்ம ஜங்ஷன் பார்க்குறாங்க. காய்கள் இல்லை பண்ணிங்க சொல்கிறாங்க. காய்கள் வாங்க சொல்கிறாங்க. இல்லை இரு நான் கேட்கணும் உங்கள் லைஃபை ஸ்பாயில் பண்ணது அவன் தானே சொல்லிட்டு அவர் போகிறாரு. அங்கே இல்லைங்க சொல்கிறாங்க. அவர் கேட்குறத காய் போகிறாங்க. டேங்க சொல்லிட்டு ஷர்ட் பிடிக்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. திங்ஸ் வந்து பர்ஸ் பண்ணிருப்பாரு. திரும்பி பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. என்ன அப்படி பண்ண அவர் ஃப்ரெண்டோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிருக்கே துரோகம் பண்ணிருக்கே நல்லா இருப்பே சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு. என்ன சொல்லி கேட்குறாங்க. பக்கத்தில் இருக்கிற பொண்ணு தான் வந்துட்டு இங்கே பாருங்க என்ன பண்ணுறீங்க ஹஸ்பண்ட் மேலே கையிட்டு தான் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஆமாம் ஹஸ்பண்ட் தான். அப்போது அவன் சொல்லி கேட்குறாங்க. பார்க்குறாங்க. அங்கே பாரு என்ன சொல்லி கேட்குறாங்க. பாரு கையிட்டு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. இப்போ ஒரு மாதிரி இருக்குது. ஒயின் பால் பார்த்துட்டாங்க. மியூரி சொல்லி கூப்பிட்றாங்க. பார்த்தா இப்போ தான் பார்க்குறாங்க. ஜங்க் பக்கத்தில் ஜங்ஷன் இருக்காங்க. மியூரி பார்க்குற டேட் ஆஸ் ஓடி வரா டக்குன்னு தூக்குறாங்க. பல மாதம் டக்குன்னு ட்ரை பண்ணுறாங்க. காய் வந்து பிளாக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு போகக்கூடாது. ஏன்டா அப்படி பண்ண நீலாம் ஒரு வாங்கி ஃப்ரெண்டோட ஆசிட்டாங்க. ஃப்ரெண்டோட ஒய்ஃபே வந்துட்டு இது மாதிரி பண்ணி இந்த மாதிரி லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு ஒரு குடும்பத்தையும் ஒரு லைஃபே உடச்சிட்டு ஆசிட்டாங்க. இதுக்கு ஒரு ஃபேமிலி வந்துட்டு சலிச்சிட்டா எவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி தெரியுமா. நீ வந்து உங்கள் லைஃப் இன்டர்ஃபியர் ஆகிட்டேன். உங்கள் லைஃப் வந்து டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அழகான ஃபேமிலி டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. பார்த்து ஒயின் பார்க்குறா. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. பாட்டே வந்துட்டு ஒயின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா. ஓகே இப்போ சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் தப்பாக பேசுங்க பார்த்து சும்மா இருக்க மாட்டார். ஒயின் சொல்கிறாங்க. எப்படி ஏன் இப்போ உனக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறாங்க எங்கள் ஒன்று போயிட்டான். நான் கேட்குறாங்க. இப்போ ரொம்ப போவாங்க. பாரு காய் தேவலாம் பேச சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இங்கே பாரு வண்டி வந்துருக்கு. பாருமா நீ வந்து நல்ல படம் இருக்க பார்த்துருக்கேன். இவனால நம்ப சரியாக சொல்கிறாங்க. இவனால ரொம்ப நாள் கூட இருக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஒயின் கூட கோவம் இருக்குது பாருங்க என் ஹஸ்பண்ட் தப்பாக பேசாதீங்க சொல்லிட்டு ஒயின் சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் சொல்லி நல்லா கிடைக்கும் சரியா. இவன் அழகான ஒரு ஃபேமிலி டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஓகே அழகாக எப்படி ஒரு ஃபேமிலி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியை அந்த ஃபேமிலிக்குள்ள வந்து அவர் தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகிட்டு ஒரு ஃபேமிலி உடச்சிட்டான் சரியா சொல்லிட்டாங்க. 2 குழந்தைங்கள அம்மா வந்துட்டு பிரிச்சுட்டாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் பிரிச்சுட்டான் சரியா. ஒரு ஃபேமிலி உடச்சிட்டான் சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ இப்போ டேட்டா ஏன் அங்கிள் திட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படியே தான் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. வாசிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. காய் பார்க்க சொல்லிட்டு போட ஆசிட்டு குடிக்கிறாங்க. ஏன்டா ஜிம்மிங்களா என்ன பண்ண கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி காய் பார்க்குறாங்க. பாரு அவங்க தேவையில்ல சொல்லிட்டு புஷ் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி வராங்க. இதாக இருக்கும் ஜெக்கி தேவை பார்த்து பேசணும் நினச்சது இல்லை. எனக்கு அவர் வந்துட்டு ஜிம்மில் தேவை தான் ஹாப்பின்னு சொல்லிட்டாரு. அந்த ரீசன் சொல்லிக்க மாட்டாங்க. இப்போ ஜெக்கி முன்னாடி வராங்க. ஜங்ஷன் டேடா போகிறேன் டேடா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்ஷன் தான் டேடா அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்ஷன் பார்க்குறா. ஜங்ஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எங்க கூட நம்ம அம்மா இருக்காங்க சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க சொல்லி கேட்குறாங்க. அம்மா பார்க்கலாமா பேபிஸ் கேட்குறாங்க. பேபி கேட்குறா. நம்ம ஜங்ஷனுக்கு மாதிரி கதில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்ஷன் பார்க்குறாங்க. டேடா சொல்கிறாங்க போகலாம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இங்கே பாரு 2 குழந்தைங்க அம்மா நம்ம தவிக்கிறாங்க தெரியுமா. அம்மா நம்ம இருக்காங்க. சுனி தான் சொல்லிட்டு அவள் குழந்தைங்க வந்து அம்மா கிட்ட வந்து குழந்தைங்க பிரிச்சுட்டு அது அவர் குழந்தைகிட்ட அம்மாட்ட பிரிச்சு அம்மா பிரிச்சுட்டு அந்த பாவம் சும்மா விடுது அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஒயினுக்கு கோவம் வருது. ஒயின் ஹேண்ட் முடிக்கிறாங்க. ஒரு மாதிரி இப்போ ஒயின் தாங்க பாரு ஒயின் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க. யங் சொல்லி கூப்பிட்றாங்க. செக்கி பார்க்கவே ஹேண்டா கொஞ்சம் அட்டன் பண்ணுறாரு. எங்கள் பாரு சொல்கிறாங்க. ஜிம்மில் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நம்மகிட்ட பிரிக்கும் நினைக்க சரியா ஜஸ்ட்டு கேட்குறேன். அப்படி இவங்க யாரும் உன் லைஃப்பில் இவங்க யாரும் ஜிம்மின் தானே உன் ஒய்ஃபாக இருக்கணும். இவங்க எப்படி உன் லைஃப்பில் கேட்குறாங்க. இப்போ ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு உங்க தேவையில்ல சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒயின் வந்துட்டு சொல்கிறாங்க. போகலாம் ஒயின் சொல்கிறாங்க. பாரு ஒரு டைம் கேட்குவா ஜிம்மில் எப்படி இருக்கா நல்லா இருக்கலாம் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்ஷனுக்கு ஒரு மாதிரி இருக்கு டேடா போகலாம் சொல்கிறாங்க. இருடா சொல்கிறாங்க. எப்படி இருக்கான் நல்லா இருக்கான் எப்படி சொல்கிறாங்க. கேட்குறாங்க. ஜெக்கி கேட்குறாங்க. ரொம்ப ரிக்வஸ்ட்டா பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. எப்படி இருக்காண்டா நல்லா இருக்கானா அப்படி கேட்குறாங்க. ஹாப்பாக இருக்கானா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஒயினுக்கு ஒரு மாதிரி ஒயின் பார்க்குறா அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஒயின் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஏடா எவ்வளோ பண்ணிட்டு அப்படி கூட உங்க மேலே ஒரு வாரத்துக்குள்ள கோவப்பட என்ன இருக்கேன் நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்ல மாட்டேன் எப்படி இருக்கான்னு கூட சொல்ல மாட்டேன் எங்கே இருக்கான் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு சொல்கிறாங்க. எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போகலாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ
ஜெகிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா காசு என்ன சொல்கிறாங்க, இந்த பொண்ணு சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, இந்த பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்போ என் ஜிம்னி என்ன ஆகணும்னா சொல்கிறாங்க, என் ஜிம்னு சீட் பண்ணுறேன் சொல்லும்போது ஜெகிக்கு ரொம்ப பயம் வந்து அழகு வருது. காய் பார்க்குறாங்க. ஏன்டா ஒன்று அவன் சீட் பண்ணி போயிருக்கான், நீ என்ன சொல்கிறாங்க, இல்லைடா அவன் ஏன் ஜிமின்றா, அவன் ஹார்ட்டாக இருக்கக்கூடாதுடா, ஒரு வேலையை கொஞ்சம் சீட் பண்ணிட்டானோ, ஒரு கொஞ்சம் டேஸ் வந்து அவன் கூட விட்டுட்டானோ சொல்கிறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவங்க ஜங்ஷன் பார்க்குறா, அவங்க எப்படி பண்ண என்ன வந்து வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அம்மா அப்படியே நம்ம அவங்க ஒரு கொண்டு வாங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத ஜங்ஷன், அவங்களோட அம்மாடா என்னோட ஜிமின்றா அவன் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க நான் அவங்கள விட்டு போயிட்டாங்கல்ல, அப்படி கூட எதுக்கு டாட்டா யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லைடா ஒரு வேலை காய் சொல்கிறாங்க, இந்த ஜிமினை ஏமாத்துறாங்கடா, அவன் சீட் பண்ணிட்டானோ சொல்லிட்டு ஜெயிக்கிறாங்க. என்னடா பேசுகிறா, அவங்க தான் ஒன்றே ஏமாத்திட்டு போயிருக்காங்க, சரியா சொல்கிறாங்க. அவங்க ஏமாத்திட்டு பண்ணால் அவங்க அது தேவை நான் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. என் ஜிமின் ராஸ்க்கு அழகாங்க. இப்போ பேபி தான் வந்துட்டு ஏடா அம்மா அங்கே தான் இருக்காங்களா, அம்மா பார்க்கலாமா ஜங்ஷனுக்கு வந்து எப்போதும் ஜிமினை பார்க்கணும் வர அந்த ஏக்கம் வந்துட்டு இருக்கும். அவங்க சொல்கிறாங்க டேடா அம்மா அங்கே இருப்பாங்களா, எங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, டே அங்கிட்ட கேளுங்க, அம்மா எங்கே சொல்லி பாப்பா மாசு கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு ஏமாற்றணும் ஜிம்முக்கு தனியாக கஷ்டப்படணும் பயம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஜெக்கி தான் வந்துட்டு டே வார சொல்லி பின்னாடி கால் பண்ணி போகிறாங்க. டே நின்றுடா சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் தான்டா இன்னும் சொல்கிறாங்க. இல்லை போகலாம் ஜெக்கி தான் பின்னாடி போகிறாங்க. டே அப்படி கூப்பிட்றாங்க. பார்த்து நட்டு வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ டே பாருங்கன்னு சொல்லிட்டு டேங்க பாரு ஜிம்மி நீங்கள் இருக்காங்க கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறாங்க. பாருங்க எதுக்கு அவர் கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. பாருமா நீ யார் கேட்குறாங்க, நான் வந்துட்டு எங்களோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ என் ஜிம்மி சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. உங்கள் பாருங்க சொல்கிறாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. உங்கள் பாருங்க டேவோட அப்பா கொஞ்சம் ஜிம்மி எதுக்கல சரியா, அதனால எனக்கு டேக்கு மேரேஜ் ஆனிச்சு, ஜிம்மி வந்து டேவோட லைஃப் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெயிக்கல எதுக்கு என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எல்லா அங்கிள் வந்து எதுக்கல அந்த டேஸ் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா நானும் தான் மேரேஜ் பண்ணிவிட்டோம், எங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்குது. ஓகேவா எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறான். டேக் ஒரு மாதிரி ஒயின் போன சொல்கிறாங்க. பாரு டே நீ என்ன சொல்கிறேன், அவன் நம்பி தானே வந்தான், ஒரு மேரேஜ் பண்ணி தானே வந்தான், இப்படி தான் ஹாப்பினஸ் தான் நினச்சான், எங்களுக்கு கிடைக்க ஹாப்பினஸ் சொல்லிட்டு கிடச்சிட்டு சொன்னேன். அப்புறம் டிவோர்ஸ் பேப்பர் கொண்டு சைன் பண்ணி கொடுத்தா எனக்கு அவன் ஹாப்பியாக இருக்காங்க. சொல்கிறா டே எங்கடா டே அவன் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது அவங்க எங்கே பண்ண தெரியாது சரியா சொல்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க குழந்தை என்ன பண்ணா டே ஜெக்கி தான் டேவோட ஸ்டார்ட் பிடிக்கிறாங்க. இங்கே பாரு நீ என்கிட்ட தான் பிடிச்சி குழந்தை கூட எனக்கு ஃபீல் ஆகலை, எனக்கு அவன் வந்து உங்ககிட்ட ஹாப்பினஸ் ஃபீல் பண்ண சொல்லிட்டான். சரி அந்த டேஸ் தான் நான் இதுவே சொல்லி என்ன விட்டுட்டு அவங்க ஒன்று சூஸ் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு அதனால கேட்டுக்கூட அவன் எங்கே ரொம்ப சொல்லிட்டு அவன் கஷ்டப்படுறேன் நான் எங்கடா இருக்கான் அது ஜெக்கி எழுறாங்க. டே பார்க்குறாங்க எனக்கு தெரியாது எங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் தான் சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஜெக்கி தான் டேக்கு முன்னாடி பண்ணுறாங்க. ஜெக்கி பக்கம் என்ன பண்ணுறா, டே பக்கம் என்ன பண்ணுற சொல்லிட்டு டே உன்ட்ட பெக் பண்ணி கேட்கலாம் சொல்கிறான். என் ஜிம் எங்கடா, என் குழந்தை எங்கடா ஜெக்கி கேட்குறாங்க. காய்கறி மாதிரி என்னடா பேசுறது குழந்தை அப்படியே சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மற்றவங்க பேர் என்ன வந்துட்டு போட்டு அவன் எப்போ என் குழந்தை தாண்டா சரியா, எனக்கு அவன் என்ன பண்ணி என் குழந்தை என்ன வெறுக்க முடியாதுடா சொல்கிறான். அவன் எங்கடா இருக்கா கஷ்டப்படுறேன் நான் அவன் கூட இருக்க நினச்சிட்டு இருக்காடா ஹாப்பியாக இருக்க நினச்சிட்டு இருக்கேன். நீ இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்கேன், நீ ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபேமிலியில் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவன் எங்கடா இருக்கா ப்ளீஸ் தான் சொல்கிறா. நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா ஜிம் நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் தான் சொல்கிறேன். ஜெக்கி கெஞ்சுறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. சொல்கிறா டே ப்ளீஸ் தான் பெக் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் பாருங்க ஜெக்கி அவங்க எங்கே இருக்குன்னு தெரியாது சொல்கிறாங்க. ப்ளீஸ் தான் அவன் நம்பி தாண்டா வந்திருப்பான், நீ அப்படியே விட்டுட்டியா ப்ளீஸ் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி பையன் இல்லையே அங்கிட்டே வேணும்னு சொன்னப்போ என்கிட்ட கொடுத்துருக்காங்களா ரிட்டன் எடுத்து கொடுத்துருக்காங்களா என்ன சொல்லியிருக்கலாம். ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி என்ன சொல்லி நான் கொடுத்துருந்து பண்ண நான் பார்த்துருப்பேன்டா எங்கிட்ட போனேன் எங்கிட்ட தொலைச்சா சொல்லிட்டு ஜெக்கி ரொம்ப ஆடாங்க. சொல்கிறா கெஞ்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்ஷன் கொண்டுட்டாடா எந்திரிக்கிட்டாடா போகலாம் சொல்கிறாங்க. ஜங்ஷன் நம்பியாரு உன் அம்மா மேலே உனக்கு பாசமே இல்லையா, அவங்க அம்மா ட்ரூவில் தானே கொடுத்தாங்க 7 years வரைக்கும் உங்கள் அம்மா வந்து பத்திரம் பார்த்துருக்காங்க அவங்கள ஏன் அப்படி இருக்கா நீ இது எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. தங்கச்சிக்கு இருக்க பாசம் உனக்கு இல்லை ஜெக்கி கேட்குறாங்க. நீ தான் ஃபஸ்ட்டு பண்ண உன்னை எப்படி கொஞ்சம் இருப்பான் அவன் அம்மா உங்களை எவ்வளோ பாசம் எடுத்துருவாங்க உடனே பேர் உயிரை வச்சுருந்தான் எனக்கு எப்படி இருக்கா ஜெக்கி திட்டுறாங்க ஜங்ஷனை. இப்போ ஜங்ஷன் தாடா அவங்கள வேணான்னு விட்டு தான் போனாங்க. அப்புறம் எடுக்கடா அவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லக்கூட ஜங்ஷன் தப்பு ஜங்ஷன் ஓகேவா டேடா வந்து தப்பு டேடா மம்மாவுக்கு சரி கேர் கொடுக்க மாட்டாங்க. மம்மா கோச்சிட்டு போயிட்டாங்க ஓகேவா மம்மா பற்றி சொல்ல சரியா மம்மா பாவோட குழந்தைடா சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜங்ஷன் ரொம்ப இருக்குது டேடாங்க பாருங்க போகலாம் எனக்கு அவங்க அம்மா இல்லை சரியா அவங்க எனக்கு மம்மா எனக்கு வந்து மம்மாவே கிடையாது நீங்கள் வாங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத சரியா அப்பா அடிச்சிருவோம் சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. காய்கறி மாதிரி ஏன்டா நீ ஏன்டா குழந்தைங்களே வேணாம் நினைக்கிறேன் ஏன்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் பார்க்க இல்லை காய்கறி ஒரே ஒரு டைம் அம்மாவை பார்க்கணும் அங்கிள் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஜங்ஷன் வர டே அங்கிள் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஜங்ஷன் சொல்கிறாங்க. டே அங்கிள் அம்மா என் காசு கேட்குறாங்க சொல்கிறாங்க. அம்மா எங்கள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் சொல்லுங்க அம்மா எங்கே இருக்காங்க அம்மா பார்க்கலாமா பேபி கேட்குறா. அது டேக்கு ஒரு மாதிரி காசு சொல்கிறாங்க. ப்ளீஸ் அங்கிள் சொல்லுங்க சொல்கிறாங்க. பேபி பார்க்குறா அம்மா டேடா என்ன சொல்கிறாங்க அக்கா அழகால சொல்லுங்க ஜிம் அங்கிள் என் காசு பேபி கேட்குது. இப்போ நம்ம போயிட்டா இவரு அமைதியாக சொல்கிறாங்க. இல்லை உங்கள் பாருங்கள் அதை கேட்குறாங்க எல்லாரும் ஜிம்மி அங்கிள் எங்கே கேட்குறாங்க சொல்லுங்கள் அவங்க எங்கே போயிட்டாங்க அக்கா அழகால சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கா. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்ஷிமா சொல்கிறாங்க. டே அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள் அம்மா எங்கே அம்மா ஹாப்பியாக இருக்காங்க நல்லா இருக்காங்களா பேபி கேட்குது. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படியே குழந்தை கூட டேஸ்ட் ஆகுது டேஸ்ட் கஷ்டப்படுறாங்க பாருங்கம்மா உங்கள் அம்மா எங்களுக்கு தெரியலடா சொல்லுங்க. ஏன் அங்கிள் அம்மா தொலைச்சிட்டிங்களா பேபி கேட்குது அதே சொல்கிறாங்க. இப்போ டே பெக் பண்ணுறேன் ஜெக்கி பெக் பண்ணுறாங்க. ஜெக்கிட்டே சொல்கிறா லாஸ்ட் இந்த கண்ட்ரிக்கு நீ கூட்டிகிட்டு போனேன் எங்கடா விட்ட நீ சொல்கிறா கொரியாலையா இல்லை வேற எங்கே நான் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. எங்கடா சொல்லி கேட்குறாங்க. மறுபடியும் குழந்தை தனியாக இருக்கணும்டா, ரிட்டன் கிட்ட வந்துருக்க வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல, வந்திருக்க மாட்டான். நீ சொல்கிற நான் போய் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கலா ஜெக்கி சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகுது. பாருடா சொல்கிறாங்க. இப்போ வாய்ந்தா டே அப்படி சொல்கிறாங்க. பாருங்க நம்மளும் தெரியாதவங்க அப்புறம் சொல்லிட்டு பேசணும், ஓகே வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. பாருங்க அவங்களுக்கு கெஞ்சிட்டா அவனுக்கு கொஞ்சம் மனசாட்சி இல்லையா சொல்லி ஜெக்கி காய் திட்டாங்க. வாயினை பாருங்க அவன் எங்கே போகிறாங்க தெரியும், எங்களுக்கு கூட தெரியும் கேட்குறாங்க. ப்ளீஸ் டே அவன் கெஞ்சிடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி காய் சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. எனக்கு தெரியாது அவங்க காசு சொல்கிறாங்க. டே ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா, எனக்கு அவனை பார்க்கணும்டா, அவன் தனியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா, நீ வந்துட்டு அவங்க கூட நினச்சிட்டு இருந்தா, நீ தனியாக ஒரு ஃபேமிலி இருக்கும்போது அவன் கஷ்டப்படுவான்னு சொல்கிறேன், குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப கெஞ்சுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு அதை சொல்கிறாங்க. ஜங்ஷன் டாடா எனக்கு அவங்க வேணாம், எனக்கு அவங்க மாமா இல்லை, நான் அவங்க ஒய்ஃபோட சரி வாங்க போன சொல்லுவேன். ஜங்ஷன் சொல்கிறான். ஜேகே குழந்தைங்க பாரு அடிச்சுக்க பார்த்துக்கோ, என்ன பேசிட்டு இருக்க மம்மாடா, அவனை ஹோல்டு பண்ண வேண்டாம், உனக்கு அவ்வளோ லவ் கொடுத்துருக்க யார் கொடுத்த விடா சொல்லி உனக்கு 6 years அழகாக வளர்த்துருக்கான், என்ன சொல்கிற நீ உனக்கு அப்படி ஜேகே திட்டுறாங்க. அவன் மம்மா எனக்கு வேணா வந்துட்டு என்ன வேணா சீட் பண்ணி போயிருக்கான், அவனை சீட் பண்ணாங்க கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. எங்களை வேலை விட்டு போனாங்களே விட்டு போனான் எதுக்காக நீங்கள் என் கூட இருக்கணும் ஹாப்பியாக நினச்சிருப்பான் சரியா, மற்றபடி அவங்க வந்துட்டு அவ்வளோ விட்டு போயிருக்க மாட்டேன் சரியா, குழந்தைட்ட அம்மாடா உங்கள் அம்மாடா அப்படி சொல்லக்கூடாது ராஜேக்கு திட்டுறாங்க. இந்த பக்கம் ஜங்ஷன் தான் அவங்க வேறண்டா வாங்கடா போனால் சொல்கிறாங்க. நோட அவர் பேச கூட தப்புடா ஜேகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. ஜங்கு தெரியாது ஜங்கு டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ் அப்படி ஜேகே தான் போக ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் டே ஜேகே ஆல்மோஸ்ட் வர வழியில் வரல அப்படி டேபிள் லெக்க பிடிச்சிட்டாங்க. டே ப்ளீஸ் தான் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி டே ஜங்கு என்ன பண்ணுறா சொல்லிட்டு அவர் டக்குனு நின்று பண்ணி என்ன பண்ண சொல்கிறாங்க. ஜங்ஷன் டே எங்கள் விட்டு எங்கள் அப்பாவை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்ஷன் வந்து ட்ரை பண்ணுறா காய்க்கு ஒரு மாதிரி என்ன இப்போ சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஜங்ஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறியா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை இதை ஹைட் பண்ணி ட்ரை பண்ண சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு பேபி தான் ஏடா போகலாம் வாங்க சரி அவங்க லைக்கில் ஹக் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி வந்து டே தான் அங்கே பாரு என்னடா பண்ணுறேன் என்ன பண்ணிட்டு இருக்கா டே திட்டாங்க. அவங்க எங்கே போனது தெரியாது, ஓகே புரிஞ்சுக்கோ அவங்க எங்கே போனது தெரியாது, அவங்க போயிட்டான் சரியா, ஒரு என்னோட மெட்ராஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே கோவம் டக்குன்னு ஜெக்கே தேர்வில் 6 ஸ்லாப் பண்ணுறாங்க. இன்னொரு ஜிம்முக்கு தப்பாக பேசினா பொண்ணோட நான் என்ன நினச்சிருக்கேன் ஜிம்மு பற்றி அவன் பாட்டு கம்மி தானே, நீ தானே வந்தான் லைஃப்பில், நீ தான் அவன் அப்ரோச் பண்ண சரியா, நீ தான் வந்துட்டு அழகாக இருக்க சொல்லி அப்படியே அப்ரோச் பண்ண எல்லாமே தப்பு ஒன்றும் சரி என் ஜிம் பண்ண இல்லை சரி, அவன் பாட்டுக்கு குழந்தை அழகாக பாட்டுக்கு இருந்தா நீ எங்கள் லைஃப் ஒன்று வச்சுக்கே அவன் மேலே பண்ணிருக்க மாட்டா தெரியுமா, தப்பு பண்ணிக்க மாட்டான் உன்னால தான் வந்துச்சு ஜெக்கே அழகாங்க. டே பார்க்குறாங்க. அங்கே பார்த்து சொல்லி ஒரு என் ஜிம்முக்கு தப்பு பேசினா பொண்ணு கூட சரி என் ஜிம்மு அப்படி கிடையாது ஜெக்கே அழகாங்க. என்ன பேசு ஜிம்மு பற்றி சொல்லி ஜெக்கே அழகாங்க. அவன் லவ் பண்ணா சரியா, நீ லவ் பண்ண லவ் பண்ணுறது சொன்னேன், நான் கொஞ்சம் அவனுக்கு வேலைக்கு போன டைம் ஒன்று வந்துட்டு அப்ரோச் பண்ணா சரி, நீ அப்ரோச் பண்ணப்போ ஓகே சார் இப்போ மற்றபடி எதுவும் இல்லை, என் ஜிம்முக்கு தெரிஞ்சா நினச்சிட்டு இருக்க தப்பாக பேசினா கொண்டு உன ஃப்ரெண்டை கூட பார்க்க கொண்டு அவன் ஜெக்கே சொல்கிறாங்க. இது வரைக்கும் என் ஜிம்மு கூட்டிட்டு போயிருக்கோம் தெரிஞ்சு போன எனக்கு மேலே கோவப்பட தெரியுமா, ஆனால் இன்னைக்கு என் ஜிம் தப்பாக பேசுகிறேன்னு ஜெக்கே ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம காய் பார்க்குறாங்க. தேவைதான் ஏன்னாக்கா ஒன்று நம்பி வந்தானே இவ்வளோ மாதிரி விட்டுட்டு இவ்வளோ மாதிரி பேச விட்டுட்டு உங்களோட வந்தானே அதுக்கு எதுவும் பேசணும் பேச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி பால் ஜெக்கே தெரியாது ஒய்ஃப் எங்கே பண்ண தெரியாது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே டே திட்டுறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. பால் டே உன்ட்டு கெஞ்சி கேட்குறேன் டே சொல்லிட்டு எங்கிட்டே லாஸ்ட்டு அவனை பார்த்தேன் நீ உன் லைஃப்பில் நினச்சி ப்ளீஸ் டே சொல்லி டே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறேன் தெரியாது டே சொல்கிறாங்க. தெரியாது சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்கிறா சொல்ல ஷர்ட் பிடிக்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பாருங்க ஜெக்கே விடுங்க சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்கிற எங்கடா ஜிம்னு சொல்கிறா, நீ மட்டும் ஹாப்பியாக இருக்கும் லைஃப் ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கேன், என் ஜிம் மட்டும் கஷ்டப்படுவாடா, நாங்கள் என் ஜிம்முக்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன்டா, எனக்கு என் ஜிம்முக்கு வந்துட்டு என் குழந்தைங்க கூட என் ஜிம் வேணுமே வேணாம் கிடையாது தெரியாது, ஆனால் எனக்கு வேண்டாம் அவன் நான் பத்திரம் பார்த்துக்கல சொல்கிறான். அவன் என்ன தப்பு என் குழந்தைடா, அவன் தப்பு போகிறவங்க நான் தான் மன்னிச்சிருவேன்டா, அவன் என் ஜிம்மின்றா அதை ஜெயிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்குது பார்த்து புரிஞ்சுக்கணும் தெரியாது சொல்லி டே சொல்கிறாங்க. ப்ளீஸ் கெஞ்சிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே டேவோட பார்த்துக்கணும் பாரு ப்ளீஸ் அவங்க இல்லை சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு தெரியும் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்கே கண்பட சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் பக்கத்தில் டேட்டா அங்கே பாருங்க போகலாம் சொல்லிட்டு ஜங்ஷன் ஜேக்கோட அனுப்பிச்சு கூட்டி போய் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் டே பார்க்க விட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஆனால் ஜெக்கி வந்து டேபிள் விட்டுறதா இல்லை ப்ளீஸ் தான் சொல்லி கெஞ்சிட்டாங்க. இப்போ டேபிள் கட்டுக்கு மேலே தாங்க முடியல அவன் பலவத்தையும் இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு ஒரு செகண்ட் யூஸ் அவங்க ஏதாவது ஒயின் பார்க்குறா டே அப்படி சொல்கிறாங்க. இல்லை இந்தளவுக்கு எங்கிற எனக்கு இந்தளவுக்கு மாறவே இல்லைனாக்கா இவ்வளோ வருஷம் அவள் அவன்கிட்ட டிமாண்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க அவன் உலகத்துல இல்லை டே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லைங்க பாரு நீ வேறு என்ன நாள் ஜிம்மை பற்றி சரியா நான் உலகத்தையும் சொல்ல சரியா சத்தியமாக நான் தாங்கி மாட்டேன் அப்படி சொல்லாத ஓகேவா, என் ஜிம்மில் எதுவும் இல்லை நீ என்ன சொல்கிறாங்க. ஜெக்கே இங்கே பாரு ஜிம்மில் இந்த உலகத்தில் இல்லைடா ஜெக்கி டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்ஷன் பார்க்குறா ஜிம் டே அங்கிள் சொல்கிறாங்க. ஜங்ஷன் மன்னிச்சிரு ஓகே இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு பார்க்க முடியல சரியா, அவன் கெஞ்சத்தையும் அப்படி அழகெல்லாம் பார்க்க முடியல சரியா மன்னிச்சு ஜங்ஷன் அப்படின்னு டே சொல்கிறாங்க. அங்கிள் நோ சொல்கிறேன் ஜங்ஷன் சொல்கிறாங்க. காய் பார்க்குறேன் ஜங்ஷன் என்ன நடக்குது சொல்கிறது புரியல. ஜங்ஷன் பார்க்குற அண்ணா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ ஜங்ஷன் பார்க்குறேன்டா நான் போகிறேன்டா ஜெக்கே கூப்பிட்றாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க விட சொல்லிட்டு
நீ சொல்லு என்ன சொன்ன என் ஜீவனை வாழ்தான் சொல்கிறாங்க ஜீவனது உலகத்தை இல்லைடா போதுமா சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்கணும் என்னட்டே சொல்கிறேன் உங்கள் பாருட்டே அவங்க கூட தானே வந்தாங்க பாரு நீ தப்பு என் ஜிம் தப்புன்னு சொல்ல கூட என்ன மன்னிச்சிடும் சரியா என் ஜிம்கிட்ட கொடுத்து சரியா ஜிம் எங்கிட்ட கூட சொல்லலாம் பார்த்துக்கிறேன் ஓகேவா நான் ஜிம்ல வந்து தப்பா ஜிம் இல்லைன்னு சொல்ல ஓகேவா சொல்கிறேன் அப்படியே நான் சொல்கிறேன் ஜிம் எங்கே இருக்கா டே கேட்குது ஜெக்கி கேட்குறாங்க இப்போ டே வந்து தேட்டரில் போய் பயங்கரமாக நடந்துக்கிறாங்க இப்போ எல்லாருக்கும் மாறுக்கு காய் பார்க்குறாங்க டே அப்படி சொல்கிறாங்க இப்போ பார்த்தா மொயின் பார்க்குற டே அப்படி சொல்கிறாங்க அவங்க வந்து உலகத்தில் இல்லை அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க எழுத்து பாடா நீ எல்லாம் சொல்கிறாங்க பாடா சொல்கிறாங்க நிறைய பேர் பார்த்துருக்கா நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் சொல்ல மாட்டேன் அதான் சொல்கிறேன் பார்த்தாச்சு நீ கொஞ்சம் பாரு இது வீக்காக கூட ஓகேவா உனக்கு எதுவும் வைக்கிற ஸ்ட்ராங்காக கேட்குறாங்க செக்கி பார்க்குறாங்க நீ என்ன சொல்லுவார் டே சொல்கிறாங்க இப்போ நம்ம டே ஜங்ஷன் பார்க்குற அங்கிள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க ஜங்ஷன் பார்க்குற டே அங்கிள் வேணாம் சொல்கிறாங்க சாரி ஜங்ஷன் இதுக்கு ஹைட் பண்ண முடியாது உன் டேடா ஏதோ நம்பிக்கையில் இருக்கான்னு நினைக்கிறேன் உன் அம்மா ஒன் டைம் பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மைன்ற சொல்லி சரியாக சொல்கிறாங்க இல்லை அங்கிள் வேணாம் அங்கிள் அம்மாவோட ப்ராமிஸ் வாங்கலாம்னு சொல்கிறாங்க ப்ராமிஸ் வாங்கலாம்னு சொல்லுங்கள் ஆனால் என்னால் இப்படி ஜெக்கி கஷ்டப்பட்டு பார்க்க முடியும் பெஸ்ட் ஃப்ரெண்டு வைக்கும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சவராக பார்க்க முடியல டே சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெக்கி காய் பார்க்குறாங்க டே என்னடா சொல்கிறீங்க புரியலடா சொல்லுமா ஜெக்கி காய் கேட்குறாங்க டே பார்க்குறாங்க ஜங்கா ஜெங்கோட ஃப்ரெண்ட்ஸ் கப் பண்ணுறாங்க ஜங்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உனக்கு ரொம்ப சாஃப்ட் வரேன் தெரியும் ஓகே உன்னால் ரொம்ப அதை ஜெனரேஷன் தாங்கிக்க முடியாது சரி எனக்கே தெரியும் அது எனக்கு தெரியும் நீ எவ்வளோ சஃபராக இருக்காது 5 வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்கு அவன் பண்ணணும் அதில் தெரிஞ்சாக்கா நீ வந்து படைஞ்சு போட்டு பயமாக இருக்குது சென்ட்ரல் இப்போ சொல்லி தான் ஆகணும் எனக்கு கேட்குறதில்ல நீ எதிர்பார்க்கல உண்டே ஜட்ஜ்மெண்ட் வருவான்னு சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க அவன் வரமாட்டான்டா சரியா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அவன் வரமாட்டான்டா சரியா எனக்கு என்ன சொல்கிறாங்க அவன் உலகத்தையும் இல்லைடா ஜெக்கி சொல்கிறேன் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறேன் போய் சொல்லிட்டே அப்படி சொல்லாதட்டே எனக்கு பாரு அவன் வந்துட்டு அவன் கோவம் அந்த குழந்தை திட்டிக்கு வந்து எனக்கு வேறு எதாவது சொல்ல சரியா நான் இல்லைன்னு சொல்லாதட்டே அவன் குழந்தைட்டே ஜெக்கி சொல்கிறாங்க ஜெக்கி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தெரியும்டா தெரியும் அவனுக்கு குழந்தை எனக்கும் குழந்தை மாதிரி ஓகேவா எனக்கும் குழந்தை மாதிரி தான் எனக்கு அவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ஓகேவா நான் லவ் பண்ண ஃபர்ஸ்ட் லவ் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி ஓகேவா நீ வந்துட்டு ஒய்ஃபாக குழந்தை பார்க்குறேன் நான் வந்துட்டு ஒரு பேர் சொல்லிட்டு குழந்தை பார்க்குறேன் ஓகே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோனே சொல்கிறாங்க ஜெக்கி பண்ணிட்டே சொல்லிட்டு என்னாச்சு என் ஜீவன் எங்கே கேட்குறாங்க இப்போ ஜெக்கி வட்டையை பார்க்குறாங்க வா சொல்கிறாங்க என்ன ஜங்ஷன் பார்க்குற அங்கிள் நோ அங்கிள் சொல்கிறாங்க இல்லை சொல்கிறாங்க நீ வா கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ வீட்டுக்கு போகிறாங்க ஒரு வீட்டில் உட்காந்துருக்காங்க இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறேன் எங்களா கேட்குறாங்க இப்போ நம்ம டேஸ்ட் வளர்க்குறாங்க சம்காம பாரு ஜிமின் என் கூட இல்லைடா சொல்கிறாங்க அதில் எங்கடா கேட்குறாங்க அவன் உலகத்தில் இல்லை சொல்கிறாங்க ஏன் டே எனக்கு புரியல என் ஜிம்முக்கு உலகத்தில் இல்லாமல் போவான்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ டேஸ்ட் வளர்க்குறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கா எனக்கும் ஜிம்முக்கும் ஆஃப் இருந்துச்சு அப்படி தான் கேட்குறாங்க இப்போ செக்கி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க அதுதானே உண்மை சொல்கிறாங்க ஆமாம் நீ நீ நம்பணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிஸ் பண்ணோம் நிறைய கிஸ் பண்ணிட்டோம் அப்படி நம்பியிருப்பல சொல்கிறாங்க இப்போ செக்கி பார்க்குறாங்க நீ என்ன சொல்லிட்டு செக்கி என்ன சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறாங்க அப்படி நம்பியிருப்பல நீ நம்பணுன்றதுக்காக தான் எனக்கு ஹாஸ்பிட்டல் கூட நம்பவே இல்லை தெரியுமா எனக்கு தெரியும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு ஆஃபீஸ்க்குள்ள அப்போவே நான் நம்ப மாட்டேன்ட்டேன் அவன் நம்பக்கிற ஒரு வழி தெரியல அதான் நான் ஜிம்மில் கிஸ் பண்ணிட்டு வைக்கிறேன் பார்த்துருப்பேன் எனக்கு தெரியும் சொல்கிறாங்க செக்கி பார்க்குறாங்கட்டே நீ என்ன சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நீ நினச்சது நீ பார்த்தது எல்லாமே ஆக்டிங் சொல்கிறாங்க செக்கி பார்க்குறாங்க ஆக்டிங் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க இப்போ நம்ம சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம ஸ்டே தான்டா அப்படின்னாக்கா நம்ம கொரியா வந்துருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கா நம்ம டேவோட அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்துருக்கு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்லியிருப்பாங்க உன் அம்மா வந்துட்டு சொல்ல மாட்டா நீ மேரேஜ் பண்ணிக்கல நீ வந்து லைஃப் வந்து செட்டில் ஆக மாட்டேது ரொம்ப கஷ்டப்படுறா அது நினச்சி டிப்ரெஷன் ஆகிட்டு அது கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன் டேவோட அப்பா சொல்கிறாங்க டேக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறோம் சொல்லி டேக்கு அப்போ வரைக்கும் டேக்கு யாரும் பிடிச்சதில்லை யாரும் லைக் பண்ணவே இல்லை அப்படி லைஃப் வந்து ஒரு மாதிரி எம்டியாக ஃபீல் ஆகிருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் சரி ஓகே அப்பா வந்து ரொம்ப சஃபராங்க போய் பார்க்கலாம் சொல்லிட்டு தான் அவர் வந்து கொரியா வந்திருக்காரு கொரியா வந்துட்டு எனக்கு ஹாஸ்பிட்டல் வராங்க அம்மா அட்மிட் ஆயிருக்காங்க அவங்க அம்மா பார்க்க சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இப்போ நம்ம டே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறவங்க பார்க்குறாங்க அப்பா சொல்கிறாங்க டே பாரு சொல்கிறாங்க இப்போ அவங்க அம்மா அட்மிட் ஆயிருக்காங்க அம்மா என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க டே பார்க்குறாங்க டே அவங்க ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டே ப்ளீஸ் டே சொல்கிறாங்க அம்மா என்னாச்சு அவங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு நீ தான் ரீசன் சொல்கிறேன் நானும் சொல்கிறாங்க ஆமாம் நீ வந்துட்டு ஒரே பையன் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கிறது பார்க்க கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் டே மேரேஜ் பண்ணிக்கிட்டே ரொம்ப டேயோட அம்மா ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க அம்மா மேரேஜ் பண்ணிக்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன நினச்சி சொல்கிறாங்க நினச்சி எனக்கு ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க டே பார்க்குறேன் ஓகேம்மா நான் போய்ட்டு ஃபஸ்ட் டாக்டர் பேசுகிற வைக்கும் உங்களுக்கு ஹெல்த் என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டே தான் அப்பா எந்த டாக்டர் சொல்கிறாங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படியே சரி இப்போ டே போகிறாங்க போயிட்டு நீ கம்மி சொல்லிட்டு ஆக்ட் பண்ணுறாங்க இப்போ ஒரு டாக்டர் பார்க்குறாங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க டாக்டர் சொல்கிறாங்க அப்போ டாக்டர் வந்து ஃபைல் ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க நான் வந்துட்டு பேஷண்ட்டை வந்துட்டு ஒரு நேம் சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க அவங்க பையன் சொல்கிறாங்க அப்படியே அம்மா சொல்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை கேட்குறாங்க பாருங்கள் அவங்க அம்மா ரொம்ப ஒரியாக இருக்காங்க இப்படி அவங்க வந்து லைக் வந்துட்டு ஒரு
மன அழுத்தம் மாதிரி சொல்லிட்டு, மன அழுத்தமா அப்படின்னு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க எனக்கு. நீங்கள் வந்துட்டு உங்களை நினச்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் மேரேஜ் பண்ணி கண்டிப்பாக உங்கள் அம்மா ஹாப்பியாக இருப்பாங்க. உங்களை இந்த இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஓகேவா. டிப்ரெஷன் பிபி எல்லாம் இது வராசியாக சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க உங்கள் அம்மாவுக்கு மற்றபடி இதில் ஓகேவா. அவங்க ரொம்ப உங்களை நினச்சி ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க. பையன் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகலை, யாரும் ஹாப்பியாக இருக்காங்க, மேரேஜ் ஆகிட்டு நம்ம போய் இப்படி காசு கொஞ்சம் வருத்தம் ஓகேவா. அதுதான் கொஞ்சம் அவங்களுக்கு ஹார்ட் பண்ணிட்டு இருக்கு. மற்றபடி எதுவும் இல்லை ஏஜ் இருக்கு இல்லையா சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. அப்படி டாக்டர் ஆமாம் சொல்கிறாங்க. மற்றபடி எதுவும் பயப்படாங்க சரியா சொல்கிறீங்க. ஒரு மேரேஜ் பண்ணி வச்சு உங்கள் அம்மா ஹாப்பி ஆகிடுவாங்க. மெடிசன் தேவை உங்கள் அம்மாவுக்கு அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. டேக் இல்லை ஹாப்பியாக இருக்கிறது ஓகே டாக்டர். என் அம்மாவோட ஹாப்பியாக சொல்கிறாங்க. நீ மேரேஜ் பண்ணி பண்ணுறது தான் சொல்கிறாங்க. ஓகே நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறது சீக்கிரமாக பண்ணிக்கோங்க ஓகேவா சொல்லிட்டு ஓகே டாக்டர் சொல்லிட்டு டிவி நான் கூட பயந்துட்டு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் இதனால இப்போ என்ன கொஞ்சம் யோசிச்சா கூட ரொம்ப கவலைப்பட கூட ஹெல்த் ஸ்பாயில் ஆகும் இல்லையா. அப்படி தான் டியோட அம்மா கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் ஆயிருக்கும்.